குட் ஈவினிங் ஆல். ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் தான் எக்கனாமிக்கில் லாஸ்ட் செஷன்ஸ், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் முதலே படிச்சிருக்கோம், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிற விஷயம் வந்து 4 வகையான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. மெயினாக நாங்கள் படிக்க வேண்டிய 4 வகையான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் முதலாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் ஓகே சரி. ஸோ அதில் முதலாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட், கம்பெட்டிட்டிவ் பர்ஃபெக்ட்லி மார்க்கெட்னு சொல்லி இருக்கு. ஸோ மோனோபொலி மார்க்கெட் இருக்கு, ஒலிகோபொலி மார்க்கெட் இருக்கு. அடுத்தது ஸோ 4 வகையான மார்க்கெட் இருக்கு. அப்போ முதலாவது வந்து பர்ஃபெக்ட் கம்பெட்டிட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது பர்ஃபெக்ட் கம்பெட்டிட்டிவ்னு சொல்லி சொன்னோம், அது நாங்கள் நிறை போட்டி சந்தைன்னு சொல்லி. அடுத்தது வந்து மோனோபொலி மார்க்கெட், அதாவது தனியுரிமை சந்தைன்னு சொல்லி. அடுத்தது மோனோபொலி கம்பெட்டிட்டிவ், தனியுரிமை போட்டி சந்தைன்னு சொல்லி இருக்கு. அடுத்தது சிலர் உரிமை சந்தை, அதாவது ஒலிகோபொலி மார்க்கெட். இந்த 4 மார்க்கெட் இருக்கு. அப்போ முதலாவது இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொன்னா ஒரு மார்க்கெட், அப்படி இல்லாட்டி ஒரு ஜாப், அதாவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, அப்படி இல்லாட்டி ஒரு நிறுவனத்துல ஒரு பண்டத்தை, ஒரு குட்ஸை வந்து உற்பத்தி செய்யற பல்வேறு நிறுவனங்கள், அதாவது நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கலாம். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கலாம். ஸோ அதைத்தான் பல்வேறு நிறுவனங்களோட கூட்டுத்தொகை. அதாவது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொன்னா ஒரு சந்தை அல்லது தொழில்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நாங்கள் சந்தைன்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி தொழில்னு கூட சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்யற பல்வேறுபட்ட நிறுவனங்களை தான் வந்து நாங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணக்குள்ள வந்து நாங்கள் என்னென்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், முதலாவது வந்து என்ட்ரன்ஸ் பெரியர் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அடுத்தது பார்க்கறது வந்து கம்பெட்டிட்டிவ் மெத்தட். அடுத்தது வந்து அந்த நேச்சர் ஆஃப் த குட்ஸ், என்ன பொருளை உற்பத்தி செய்வது. அடுத்தது வந்து நாங்க சொல்றது வந்து, அதாவது வந்து எத்தனை நிறுவனங்கள்ட கவுண்ட், அதாவது எத்தனை நிறுவனங்கள் இருக்கு. ஸோ அப்படி இல்லாட்டி நாங்க அந்த ஆர்கனைசேஷன் ஷேர்ஸ் என்ன மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மெயினா 4 பேசிக்கான கேரக்டரிஸை வச்சு தான் இந்த மார்க்கெட் 4ஐ வந்து நாங்க டிவைடட் பண்ணி கொள்றோம். சரியா? அப்ப அதில் நாங்க முதலாவது பார்க்க போற மார்க்கெட் தான் இந்த பர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் மார்க்கெட், அதாவது நிறை போட்டி சந்தைன்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி பர்ஃபெக்ட் காம்படிஷன் கூட சொல்லுவோம், அதாவது போட்டி சந்தைன்னு கூட சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சரிங் விச் there are a large number of buyers and sellers. அப்ப என்ன சொல்றாங்க, அதாவது வந்து இந்த சந்தை அமைப்புல வந்து பெருமளவுல வந்து கொள்வனவாளர்களும் விற்பனையாளர்களும் காணப்படுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. பெருமளவுல வந்து கொள்வனவாளரும் விற்பனையாளரும் காணப்படக்கூடிய சந்தை. அடுத்தது பாருங்க, இந்த ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட், அதாவது வந்து ஒத்த தன்மையான பொருட்கள் காணப்படும். எப்படி காணப்படுமா? ஒத்த தன்மையான பொருட்கள் காணப்படும் சொல்லி சொல்றாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம பாருங்க, ஒத்த தன்மையான பொருட்கள் காணப்படும் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, இந்த price are determined the impersonal forces. The pre-entering exist prevail the buyer and seller have a perfect information about the price. அப்ப இந்த பர்ஃபெக்ட் கம்படிஷன் மார்க்கெட்னு சொல்லும் பொழுதே அதுல சந்தையின் வந்து பண்புகள் எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப அதுல முதலாவது பண்பு தான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் buyers and sellers, அதாவது வந்து அதிக அளவிலான கொள்வனவாளர்கள் விற்பனையாளர்கள் காணப்படுவாங்க. அடுத்து ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட், அதாவது ஒத்த தன்மையான பொருட்கள். இப்ப ஒத்த தன்மையான பொருட்கள்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு வந்து
அதாவது வந்து இந்த உற்பத்தியில வந்து ஓரினத்தன்மை வாய்ந்த பண்டங்கள். உற்பத்தியில வந்து ஓரினத்தன்மை வாய்ந்த பண்டங்கள். இப்ப நாங்க முதலாவது வந்து அ ஓகே. அ ஓகே. இந்த ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்ட பத்தி நாங்க பார்ப்போமே. அப்ப இந்த ஒத்த தன்மையான பொருட்கள். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா உற்பத்தியில வந்து ஓரினத்தன்மைன்னா, அது தொழிலில் உள்ள எல்லா உற்பத்தி நிறுவனங்களும் உற்பத்தி செய்ற பண்டங்கள், அந்த குட்ஸ் வந்து ஒத்த தன்மையா இருக்கும். அதாவது வந்து ஒன்றுக்கொன்று பதிலீடாக நாங்க படிச்சிருக்கோம். அதாவது வந்து சப்ஸ்டிட்யூட்ஸ் குட்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் குட்ஸ் அதாவது ஒன்றுக்கொன்று பதிலீடா இருக்கும். அதுதான் ஹோமோஜெனிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து பாருங்க, நியூமரஸ் ஆஃப் த பார்ட்டிசிபேஷன். அதாவது வந்து அதிக அளவிலான கொள்வனவாளர்கள் விற்பனையாளர்கள் காணப்படுவாங்க. அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்க இந்த சந்தைக்கான எக்ஸாம்பிள முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சந்தைக்கான எக்ஸாம்பிள் வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நெல், சோளம், மரக்கறி, பெட்டா மார்க்கெட் அந்த மாரியான விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அதிக அளவிலான நிறுவனங்கள் காணும். அடுத்தது பிரைஸ் செட் பை த இன் அ இம்பர்சனல் ஃபோர்ஸஸ். அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து, இந்த நிறுவனத்தில வந்து காணப்படுகின்ற விலை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து விற்பனையாளர் தன்னோட உற்பத்தி விலைய அதிகரிக்க முடியாது. அதாவது வந்து ஏன்னு சொல்லி சொன்னால், அங்க வந்து அந்த சந்தைய பத்தி அதிக அளவிலான கொள்வனவாளர்கள் வந்து தகவல தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது அதத்தான் சொல்றாங்க. "தி பெர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன் அபௌட் தி மார்க்கெட்ன்னு" சொல்லி சொல்லக்குள்ளயே வந்து அதாவது வந்து தகவல்கள முழுமையாகவும் செலவுகள் இன்றி, எந்த ஒரு கொஸ்ட்டுமே இல்லாம வந்து நாங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த பெர்ஃபெக்ட் கம்படிஷன்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப தகவல் இப்போ மரக்கறி மார்க்கெட்டுன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். மரக்கறி மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு எந்த டைம்ல ப்ராஃபிட் இருக்கும், எந்த டைம்ல லாஸ் இருக்கும். மரக்கறி மார்க்கெட் நாங்க எங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும். அதுதான் ஒரு சந்தையில வந்து தகவல்கள வந்து முழுமையா, அதாவது ஓவரால் அந்த மார்க்கெட்ட பத்தியான தகவல்கள தெரிஞ்சு கொள்றது மட்டும் இல்லாம, அந்த காஸ்ட் எவ்வளோ காஸ்ட் போகும். ஒரு மார்க்கெட் ஒரு 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 சின்ன ஒரு சந்தைய உருவாக்குறேன்னா, எவ்வளவு வந்து எங்களுக்கு செலவு போகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட். அதாவது இந்த நிறைப்பொருட் சந்தையில வந்து ஒரு பொருள உற்பத்தி செய்றதுக்கு முன்வரக்கூடிய எந்த ஒரு புதிய நிறுவனத்துக்கும் வந்து எந்த தடையுமே இல்ல. அதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட். அதேபோல வெளியேறதுக்கும் எந்த விதமான தடையும் இல்ல. நெனைச்ச நேரம் இப்ப நாளைக்கு நீங்க ஒரு மரக்கறி கடை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாலும், நீங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாரி இப்ப நீங்க இப்போ ஒரு மரக்கறி கடை செஞ்சுகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு நீங்க அந்த மரக்கறி கடைய அ விட்டு நீங்க வெளியேறினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லன்னு சொன்னா, பெரிய அளவு வந்து உங்களுக்கு அதுல நட்டம் ஏற்படக்கூடியதா இருக்காது. ஸோ அதுதான் ப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட். அடுத்தது பிரைஸ் செட் பை த இன்டர்பர்சனல் ஃபோர்ஸஸ். அதாவது வந்து, இப்ப இந்த பொருளின்ட விலை, அதாவது வந்து நிரம்பலின்ட அளவு. இப்ப எங்களுக்கு தெரியும், மார்க்கெட்ல வந்து அந்த பொருள் இப்ப மரக்கறி வாங்குனா உங்களுக்கு தெரியும். ஓகே மழை டைம்ல மரக்கறியோட விலைகள் எப்படி இருக்கும்? வெயில் டைம்ல மரக்கறிகளோட விலை எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்ப அந்த பொருளின்ட விலையும் நிரம்பல் அளவு. அப்ப எவ்வளவு நிரம்பல் செய்யக்கூடிய இப்ப மழை டைம்ல அதிக அளவு நிரம்பல் செய்ய மாட்டாங்க. அதாவது உற்பத்தி செய்ய மாட்டாங்க உற்பத்தியாளர்கள் மரக்கறிகள. அந்த மாரி. அப்ப அந்த நிரம்பல் அளவும், பொருளின் விலையும் வந்து கொள்வனவு அந்த பர்ச்சேஸ் செய்றவங்க வந்து நல்லா அறிஞ்சு வச்சிருப்பாங்க. சரியா? இதனால வந்து விற்பனையாளர், அதாவது சேலர் வந்து என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னா, தன்னோட உற்பத்தி விலைய அதிகரிச்சா வந்து, நுகர்வோர் வந்து அந்த பண்டம் எந்த விற்பனையாளர்ட்ட குறைஞ்ச விலையில இருக்கோ, அவர்கிட்ட தான் வந்து பெற்றுக்கொள்வாங்க. அப்படி இல்லாட்டி, அவர்கிட்ட தான் போயிட்டு என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, வாங்கிக் கொள்ள முடியும் சொல்லி வாங்கிக் கொள்வாங்க. சரியா? அடுத்த ஒரு விஷயம் தான் இதுல இருக்கு என்னதுன்னு சொல்லி சொன்னா, இவங்க வந்து அதாவது வந்து வளங்கள்ட அசைவு இடம்பெறுவது வந்து இந்த நிறைப்போட்டு சந்தையில வந்து விசேட பண்பு. அதாவது வந்து வளங்களை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருப்பது. இப்ப சந்தைகளுக்கு இடையில இப்ப சந்தைகளுக்கு இடையிலன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு நிறுவனம் இருக்கப்ப அவங்களுக்கு அந்த வளங்கள்னு சொல்லி சொன்னாலே வந்து நாங்க ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அது ஹியூமனா இருக்கலாம், மெட்டீரியல்ஸா இருக்கலாம், எல்லாமே வந்து மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு விஷயத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதாவது வந்து இங்க வந்து டிமாண்டையோ, அப்படி இல்லாட்டி சப்ளையோ வந்து தீர்மானிக்கிறதுக்கு வந்து இங்க யாருக்கு கொள்வனவாளருக்கோ, விற்பனையாளருக்கோ
எந்த ஒரு பவரும் இருக்காது. அதாவது வந்து இந்த மார்க்கெட்ல டிமாண்டோ அப்படி இல்லாட்டி மார்க்கெட்ல சப்ளையோ வந்து சேஞ்ச் பண்றதுக்கான பவர் வந்து சப்ளை என்ன சொல்றது என்ன சேல் பண்றவருக்கோ அப்படி இல்லாட்டி மேனுஃபேக்சர் பண்றவருக்கோ அதுக்குள்ள ப்ரொடியூசர்னு சொல்லுமே கன்சியூமருக்கோ அந்த ப்ரொடியூசருக்கோ எந்த விதமான ஒரு பவர்ஸும் இருக்காதுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது வந்து இப்ப நாங்க சொன்னோம் தானே இந்த நியூமரிஸ் பார்ட்டிசிபேட்னு சொல்லி அதாவது நிறைப்போட்டு சந்தையில வந்து அதிக அளவான கொள்வனவாளர்களும் அதிக அளவிலான விற்பனையாளரும் இருக்கிறதால வந்து இந்த கொள்வனவாளர் அல்லது விற்பனையாளர் ஆட்டிடியூட் அதாவது நடத்தை பிஹேவியர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிஹேவியர் வந்து எந்த தாக்கத்தையும் செலுத்தாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு என்கிட்ட மரக்கறி வாங்காட்டி எனக்கு எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாது அந்த மார்க்கெட்ல. சரியா? நீங்க வாங்காட்டி இன்னொருத்தர் வாங்குவாங்க. இன்னொருத்தர் வாங்காட்டி வேறொருத்தர் வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த கான்செப்ட்ல தான் அங்க போகுது. சரியா? அடுத்தது வந்து இங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்க வந்து நிறைப்போட்டி நிறுவனத்துல வந்து சந்தையின் விலையை தீர்மானிக்கும் ஆற்றல் வந்து காணப்படாது. அதாவது வந்து அதுதான் பிரைஸ் செட் இம்பர்சனல் ப்ராசஸ். அதாவது வந்து நிறைப்போட்டி நிறுவனத்துக்கு வந்து என்னைக்குமே சந்தை விலையை தீர்மானிக்கும் ஆற்றல். அதாவது மார்க்கெட் பிரைஸ் வந்து தீர்மானிக்க மாட்டாங்க. மார்க்கெட்டால தீர்மானிக்கப்பட்ட விலையில தான் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா நிரம்பல் செய்வாங்க. இப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க அந்த மரக்கறிய பயிரிடுறீங்க, மரக்கறி வளர்க்குறீங்கன்னு சொல்லி நீங்க அதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு மரக்கறிக்கு வந்து பிரைஸ போட்டு விக்க முடியாது. மார்க்கெட்ல ஒரு முடிவு பண்ணுவாங்க. பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்ல வந்து செட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த மரக்கறிக்கு இந்த இந்த இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பம்ப்கின்னா அந்த பம்ப்கின்க்கு இவ்வளவு தான் பிரைஸ். ஓகே. டொமேட்டோனா அந்த டொமேட்டோவுக்கு இவ்வளவு தான் பிரைஸ். ஸோ அந்த மாரி. ஸோ ரைஸ்னா இந்த ரைஸ்க்கான இதுதான் பிரைஸ். ஸோ அதுதான் நாங்க சொல்றோம். ஸோ அப்ப அந்த வீட் அப்ப என்ன சொல்றது? ஸோ அது வந்து தனிப்பட்ட ஒரு நபரால வந்து தீர்மானிக்க முடியாது. அதத்தான் சொல்றாங்க. நிறைப்போட்டி நிறுவனத்துக்கு வந்து சந்தை விலையை தீர்மானிக்கும் ஆற்றல் காணப்படாது. அதாவது அந்த நிறுவனத்துக்கு வந்து என்னைக்குமே விலையை தீர்மானிக்கிற ஆற்றல், அதாவது டேலண்ட் இருக்காது. அது வந்து சந்தை, அதாவது மார்க்கெட்டால வந்து தீர்மானிக்கிற மார்க்கெட்டால டிசைட் பண்ற பிரைஸ்ல தான் வந்து என்ன செய்ய முடியும்னா, அந்த நிறுவனம் வந்து சப்ளை செய்ய முடியும். அப்ப இந்த சந்தையில நிலவுற விலையின் மீது நிறுவனத்தால, அதாவது அந்த ஆர்கனைசேஷனால எந்த தாக்கமும் செய்ய முடியாதனால என்ன நடக்கும்னு சொன்னா, அதாவது வந்து அவங்க பிரைஸ் டேக்கரா இருப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ட் காம்படிஷன் மார்க்கெட்ல வந்து பிரைஸ் டேக்கரா இருப்பாங்க. அந்த மார்க்கெட்ல வந்து சொல்ற பிரைஸ்க்கு தான் வந்து அவங்களால விற்பனை செய்ய முடியறதால வந்து அவங்கள சொல்றது நாங்க பிரைஸ் டேக்கர்ன்னு சொல்லி. அதாவது மார்க்கெட்ல சொல்ற பிரைஸே வந்து அவங்க விற்பனை செய்வாங்க. ஓகே. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதுதான் வந்து டிமாண்ட் கர்வ் ஆஃப் தி பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் ஃபண்ட். அதாவது வந்து இந்த தனியுரிமை போட்டிச் சந்தையிட கேள்வி வலைன்னு சொல்லி கேட்டா 2 வகையான கேள்வி வலை இருக்கு. ஒண்ணு வந்து சந்தை, இன்னொன்னு வந்து நிறுவனம். ஒன்று வந்து இந்த மார்க்கெட்ன்னு சொல்றது சந்தை, இந்த இண்டிவிஜுவல் ஃபர்ம்ன்னு சொன்னா நிறுவனம். ஓகே. நான் இத உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இங்க வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, அதாவது வந்து இந்த நிறைப்போட்டி நிறுவனத்துல வந்து ஆ நிறைப்போட்டி நிறுவனத்துல வந்து இந்த மார்க்கெட்ல இப்ப நாங்க ஒரு பிரைஸ் ஒண்ணு செட் பண்ணுவோம் தானே! அந்த பிரைஸ் வந்து எப்படி செட் பண்றது? சமநிலை விலை ஈக்விலிபிரியம் பிரைஸ் நாங்க எப்படி செட் பண்ணோம்? இந்த சப்ளையும், டிமாண்டும் போட்டி போட்டு இந்த சப்ளையும், டிமாண்டும் வந்து எங்க பாயிண்ட் அவுட் ஆகுதோ, அங்க தான் பிரைஸ தீர்மானிப்போம். சரியா? ஸோ இதுதான் சந்தை விலை. அப்ப இந்த சந்தை விலைய தான் வந்து என்ன செய்யணும்? சொன்னா அந்த நிறுவனம் வந்து தீர்மானிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சந்தை விலை ரூ. 10 இருந்தா, அந்த நிறுவனம் வந்து அந்த பிரைஸ ரூ. 10க்கு தான் விற்பனை செய்வாங்க. ஸோ ரூ. 10க்கு விற்பனை செய்யக்குள்ள அந்த நிறுவனத்துக்கான வருமானம், அப்ப இந்த விலை, அந்த அதுக்கான கேள்வி, வருமானம் எல்லாம் ஒன்றுக்கொன்று சமனா இருக்கும். இது வந்து சந்தையால தீர்மானிக்கப்படுகின்ற விலை. அதத்தான் அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதனால தான் வந்து நாங்க இத சொல்றது வந்து நிறைபோட்டி நிறுவனம் வந்து எதிர்நோக்குற இந்த டிமாண்ட் கர்வ் வந்து சிறப்பான தன்மை. அதாவது பூரண அப்படி இல்லாட்டி முடிவிலி கேள்வி நிகழ்ச்சி. பூரண அல்லது முடிவிலின்னு சொன்னா நாங்க படிச்சிருப்போம் வந்து என்னதுன்னு சொன்னா, பெர்ஃபெக்ட் அதாவது வந்து பூரண அல்லது முடிவிலின்னு சொல்லக்குள்ள வந்து நாங்க பெர்ஃபெக்ட் ஆஃப் டிமாண்ட்ன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதாவது பூரண விலைசார் கேள்வி நிகழ்ச்சின்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அதாவது பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்
டிமாண்ட்னு சொல்லி சொல்லுவோம். பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வா தான் இருக்கும். அதாவது வந்து பிரைஸ் வந்து டிமாண்ட் வந்து எவ்வளவா இருந்தாலும் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரியா? ஸோ அதத்தானே நாங்க பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட் கர்வ் படிச்சோம். இப்ப இந்த டிமாண்ட் கர்வ் ஆஃப் த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ்ல வந்து ஏன் டிமாண்ட் கர்வ் அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, மார்க்கெட்ல இந்த சப்ளையும் டிமாண்டும் அதாவது நிரம்பலும் கேள்வியும் போட்டியிட்டு சமநிலை விலையை வந்து தெரிவு செஞ்சோம்னா, அந்த மார்க்கெட் பிரைஸ தான் அந்த நிறுவனம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதனால தான் நாங்க அவங்கள பிரைஸ் டேக்கர்ன்னு சொல்லுவோம். சரியா? தேர் ஆல்சோ some other features that can be identified with the from the demand curve. அதாவது வந்து இப்ப நாங்க சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பண்புகள் வந்து இந்த டிமாண்ட் கர்வ தீர்மானிக்குதுன்னு சொல்லி சொன்னா. The average revenue curve அதாவது ARம் it's a marginal revenue MR curve. அதாவது there are also the other features that can be identified with the from demand curve. அதாவது வந்து அந்த நிறுவனத்தின் கேள்விக்கோட தீர்மானிக்கிற மற்ற 2 என்ன சொல்றது ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லுவோம் தானே. அதாவது வந்து என்னென்ன தீர்மானிக்கிற காரணிகள்னு சொல்லி சொல்லி அப்ப அதுல வந்து பாருங்க முதலாவது வந்து ஏஆர் இட் இஸ் த எவரேஜ் ரெவென்யூ. அடுத்தது இட் இஸ் அ மார்ஜினல் ரெவென்யூ எம்ஆர் கர்வ். சரியா? அப்ப நாங்க இந்த ஏஆர் எம்ஆர்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அப்ப நாங்க ஏஆர் எம்ஆர்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு ஓகே. ஸோ அப்ப இங்க பாருங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த முதல் வரைபடமே தான் இதுலயும் காட்டியிருக்காங்க. ஓகே. சரியா? இப்ப பாருங்க பிரைஸ் எங்களுக்கு தந்திருக்காங்க. குவான்டிட்டி தந்திருக்காங்க. இப்ப இந்த டிஆர், ஏஆர், எம்ஆர் காட்டணும். நாங்க படிச்சிருக்கோம் ஒரு சப்ஜெக்ட் வந்து ரெவென்யூ பார்க்க நாங்க படிச்சிருக்கோம். என்னது? ரெவென்யூ பார்க்க நாங்க படிச்சிருக்கோம். சரியா? ஒரு நிறுவனத்துல அதாவது வந்து ஒரு ஓகே. இந்த ரெவென்யூன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வந்து டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானம். ஒரு நிறுவனம் வந்து ஒரு உற்பத்தி பொருள்ல வந்து பல்வேறு அளவுகள விற்பனை செய்றதன் மூலமா, அதன் மூலம் பெற்றுக்கொள்ற வருமானத்த தான் வந்து மொத்த வருமானம். ஒரு நிறுவனம் இருக்கு, அந்த பிரைஸ் இருக்கு, குவான்டிட்டி இருக்கு. அந்த ஒரு நிறுவனம் வந்து அந்த பிரைஸுக்கு வந்து அதாவது அந்த பிரைஸ வந்து எவ்வளவு குவான்டிட்டில வந்து அவங்க சேல் பண்றாங்களோ, அந்த பிரைஸ அந்த குவான்டிட்டி மூலமா சேல் பண்ணக்குள்ள கிடைக்கக்கூடிய வருமானத்த தான் வந்து டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப டோட்டல் ரெவென்யூ நாம எப்படி காண்றதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது டோட்டல் ரெவென்யூ எப்படி காண்றதுன்னு சொல்லி சொன்னா, P தர Q. P தர Q சமன் TRன்னு சொல்லி சொல்லுவோம். கிளியரா? சரி. அதாவது ஒரு நிறுவனம் வந்து தங்கள்ட்ட இருக்க உற்பத்தி பொருள்ல பல்வேறு அலகுகள வந்து விற்பனை செய்றதன் மூலமா வந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற வருமானம் தான். அப்ப அந்த பல்வேறு அலகுகள்னு சொல்லக்குள்ள எவ்வளவு பிரைஸ்க்கு வந்து விற்பனை செய்யுதுன்னு பார்க்கணும். அப்ப அந்த விலைய அலகுகளால பெருக்கும் பொழுது தான் மொத்த வருமானம் கிடைக்க பெறுது. அடுத்தது வந்து நாங்க பார்ப்போம் எவரேஜ் ரெவென்யூ. அதுதான் சராசரி வருமானம். சராசரி வருமானம்னா, ஒரு நிறுவனம் வந்து அந்த உற்பத்தி பொருள பல்வேறு அலகுகள விற்பனை செய்யும் பொழுது, இந்த குவான்டிட்டி வந்து பல்வேறு அலகுகள வந்து விற்பனை செய்யும் பொழுது, ஒரு அலகு விற்பனைக்கான வருமானத்த தான் சராசரி. அதாவது வந்து நாங்க சராசரி வருமானம்னாலே என்ன சொல்லுவோம்? ஒரு அலகு விற்பனைக்கான வருமானம். அதாவது வந்து சராசரியா ஒரு அலகு வித்தா எங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? சராசரியா உங்களுக்கு அதுல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு? சராசரியா உங்களோட நிலை என்ன? ஸோ அதுதான் அதாவது வந்து ஒரு அலகு விற்பனைக்கான வருமானம் தான். அப்ப சராசரி வருமானம் எவரேஜ் ரெவென்யூ காண்ற மெத்தடும் இருக்கு. என்னது? எவரேஜ் ரெவென்யூ எப்படி காண்றதுன்னு சொல்லி சொன்னா, டிஆர் டோட்டல் வருமானத்த கியூவால அதாவது வந்து மொத்த வருமானத்த வந்து விற்பனை அலகுகளால அந்த குவான்டிட்டியால வந்து பிரிச்சா எங்களுக்கு எவரேஜ் ரெவென்யூ கிடைக்கும். அப்ப எவரேஜ் ரெவென்யூன்னு சொல்லக்குள்ள அதாவது என்னைக்குமே வந்து அந்த பிரைஸுக்கும் சமனா இருக்கும். பி சமன் ஏஆர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. எவரேஜ் ரெவென்யூ என்னைக்குமே வந்து அதாவது வந்து சராசரி வருமானம் வந்து அந்த பொருளின் விலைக்கு இப்ப இந்த ஒரு பொருள் ரூ. 10னா அந்த பொருளின் விலைக்கு வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சமனா இருக்கும். சரியா? ஸோ இப்ப நாங்க வந்து இந்த ஏஆர் சமன் பின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கான ஒரு நிபந்தனைகள் இருக்கு. சரியா? ஸோ இந்த ஏஆர் சமன் அப்ப சம்டைம்ஸ் உங்களுக்கு கேட்கலாம் ஏஆர் சமன் பி. எக்ரி ஓர் டிஸ்எக்ரி. எக்ரின்னு சொல்லி சொன்னா மட்டும் காணாது. அந்த எக்ரிக்கு நாங்க ஒரு
சமன்பாடு மூலமா இப்படி ஒரு உதாரணம் இந்த மாதிரியான ஒரு உதாரணம் மூலமா அப்ப சமன்பாடுகளை பிரதிட்டு நாங்க பார்க்கணும். அப்ப டிஆர் இப்ப எங்களுக்கு ஏஆர் காண்றதுக்கான மெத்தட் என்ன? டிஆர் தானே முதல்ல தெரியணும். அப்ப டிஆர் நாங்க எப்படி காணுவோம்? டிஆர் சமன் பி தர கியூ. இது முதலாவது ஸ்டெப். சரியா? அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே. பி வந்து விலை வந்து 10 ரூபாய். சரியா? விலை வந்து 10 ரூபாய். சரியா? தொகை வந்து ஓகே. தொகை வந்து நாங்க 1000ன்னு சொல்லுவோமே. சரி. தொகை வந்து 1000. இப்ப இங்க டிஆர் வந்து நாங்க எப்படி பார்க்கிறது? டிஆர் பி தர கியூ. அப்ப பி தர கியூனா 10 தர 1000. சரியா? அப்ப மொத்த டிஆர் வந்து 10,000ன்னு சொல்லி இருக்கும். ஓகேயா? சரி. இப்ப அடுத்து நாங்க என்ன செய்வோம்? ஏஆர் பார்ப்போம். ஏஆர் சமன் எப்படி பார்க்கிறதுன்னா, டிஆர் இன் கீழ் கியூ. அப்ப எங்களுக்கு டோட்டல் ரெவென்யூ தெரியும் 10,000. டோட்டல் ரெவென்யூ தெரியும் 10,000. கியூ வந்து எவ்வளோ? குவான்டிட்டி வந்து எவ்வளோ? 10. குவான்டிட்டி எவ்வளோ எங்களுக்கு? 1000. அப்ப இந்த 10,000த்த 1000தால பிரிச்சா வந்து எவ்வளோ வரும் எங்களுக்கு? 10. அப்ப பார்த்தோம் தானே? பி சமன் பி எங்களுக்கு 10 ரூபாய் இருக்குள்ள ஏஆரும் எவ்வளவா இருக்கு? ஈக்குவல் 10ஆ இருக்கு. அதுதான் அப்ப ஆகவே வந்து நாங்க போடலாம் ஏஆர் சமன் பின்னு சொல்லி நாங்க போட முடியும். சரி. அடுத்தது வந்து எம்ஆர் மார்ஜினல் ரெவென்யூ. மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லி சொன்னா எல்லை வருமானம். அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு உற்பத்தி பொருள வந்து ஓரலகு பொருள மேலதிகமா அதாவது ஒரு யூனிட் எக்ஸ்ட்ராவா வந்து என்ன செய்யும் போனா சேல் பண்ணும் பொழுது அந்த மொத்த டோட்டல் ரெவென்யூல இருந்து ஏற்படுற மாற்றம் டோட்டல் ரெவென்யூல ஏற்படுற சேஞ்சை தான் வந்து நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லி சொல்றோம். அதாவது என்னது? அந்த ஒரு நிறுவனம் இருக்கு, உற்பத்தி செய்யற பொருள்ல வந்து ஒரு யூனிட்ட மேலதிகமா வந்து சேல் பண்றதால வந்து டோட்டல் ரெவென்யூல ஏற்படுற சேஞ்சதை தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா எல்லை வருமானம். அப்ப இந்த எம்ஆர் பார்க்கிறதுக்கான சமன்பாடு தான் என்னதுன்னு சொல்லி சொன்னா டெல்டா. டெல்டான்னு சொல்லி சொல்றதுக்கு டெல்டானா ஒரு முக்கோணம். சரியா? சோ நாங்க இந்த முக்கோணம் போடையில டின்னு சொல்லி போடுறேன். டெல்டா டிஆர் இன் கீழ் டெல்டா டிஆர் இன் கீழ் டெல்டா கியூ. டெல்டா டிஆர் இன் கீழ் டெல்டா கியூ. அதாவது டெல்டா டிஆர்னு சொல்லி சொன்னா மொத்த வருமானத்துல ஏற்படுற மாற்றத்தின் கீழ் டெல்டா கியூன்னு சொல்லி சொன்னா விற்பனை அளவுல ஏற்படுற மாற்றம்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? ஓகே. இதுதான் அப்ப எல்லை வருமானம் காண்ற சமன்பாடு. அப்ப எங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பிரைஸும் குவான்டிட்டியும் தந்திருந்தா டோட்டல் ரெவென்யூ நாங்க எப்படி காணுவோம்? அப்ப பி தர கியூ. 10 தர 10 10. 10 தர 1 10. 10 தர 2 20. 10 தர 3 30. 10 தர 4 40. 10 தர 5 50. அப்ப ரெவென்யூ எவரேஜ் ரெவென்யூ எப்படி பார்க்கிறது? டிஆர வந்து கியூவால பிரிப்போம். அப்ப டிஆர வந்து கியூவால பிரிக்கக்குள்ள டிஆர் 0த்த 0தால பிரிச்சா மைனஸ். 10 1ஆல பிரிச்சா 10. 20 2ஆல பிரிச்சா 10. 30 3ஆல பிரிச்சா 10. 40 4ஆல பிரிச்சா 10. இப்படி போகும். அப்ப பாருங்க பி சமன் ஏஆர்னு சொல்லி நிரூபிச்சது சரிதானே? பி சமன் ஏஆர். அப்ப எம்ஆர்னு சொல்லி சொன்னா என்னது? எக்ஸ்ட்ராவா ஒரு யூனிட் வந்து மேலதிகமா வந்து நாங்க சேல் பண்ணும் பொழுது அதாவது சேல் பண்ணக்குள்ள வந்து அந்த டோட்டல் ரெவென்யூல வந்து ஏற்பட்ட சேஞ்சஸ தான் அங்க நாங்க சொல்லுவோம். அப்ப எம்ஆர் வந்து பாருங்க, இந்த டெல்டா டிஆர் இந்த 0க்கும் 10க்கும் இடையில எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு? 10. இந்த பிரைஸ் வந்து 10 10 அதாவது வந்து என்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நார்மலா அதாவது வந்து 10 10 10ன்னு தான் இருக்கு. சரியா? சோ அப்ப அங்க வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா என்னது? நார்மலாவே இருக்கு. அப்ப அதனால வந்து அப்ப நாங்க 10ன்னு தான் வரும். அடுத்தது டிஆர் எவ்வளோ? இந்த 10க்கும் 20க்கும் இடையில 10. சரி 20க்கும் 30க்கும் எவ்வளோ? 10. அப்ப பிரைஸ்ல அதாவது வந்து டெல்டா பி எவ்வளோ வந்து அதாவது 10 10 தானே 0 தானே. ஆனா மாற்றமே இல்ல. அப்ப 0 போட்டா எம்ஆர் சமன் 10ன்னு தான் வரும். சோ அதத்தான் இங்க வந்து என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, the marginal revenue curve of the firm, it is the average revenue curve of the firmன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ அதுதான் சொல்றோம். சரி. அடுத்து பாருங்க பிரைஸ் டேக்கர். இந்த பிரைஸ் டேக்கர்ன்னு சொல்லி சொல்றதால தான் வந்து அதாவது மார்க்கெட்ல வந்து பிரைஸ வந்து டிசைட் பண்ணணும்னு தான் நிறுவனங்கள் வந்து அந்த பிரைஸ்க்கு வந்து பொருள வந்து இஷ்யூ பண்ணும். அதுதான் பிரைஸ் டேக்கர்ன்னு சொல்லுது. பி சமன் எம்ஆர். பி சமன் எம்ஆர். பாருங்க
பி சமன் எம்ஆர்னு சொல்லி நாங்க இந்த அட்டவணையில் நிரூபிக்கிறோம். அதாவது என்ன 2 இந்த அட்டவணையில வந்து 2 நாங்க நிரூபிக்கலாம். பி சமன் ஏஆர், பி சமன் எம்ஆர்னு நிரூபிக்க முடியும். அதுதான் அவங்க முதலாவதா பி சமன் எம்ஆர்னு போட்டிருக்காங்க. அப்போ மார்ஜினல் ரெவன்யூன்னு சொல்லி சொன்னா நான் என்னதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த பிரைஸ் டேக்கர், எவரேஜ் ரெவன்யூ இதெல்லாம் காண்ற மெத்தட். இது டிஆரின் கீழ் கியூவும் காணலாம். அப்படி இல்லாட்டி பி தர கியூவின் கீழ் கியூ கண்டாலும் எங்களுக்கு பி வந்து எங்களுக்கு வந்து விட கிடைக்கும். சரியா? அப்ப for the price taker, அதாவது இவங்க வந்து விலையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னா விலையை வந்து ஏற்றுக்கொள்பவங்க பிரைஸ் டேக்கர்னு சொல்லியே சொல்றது. அப்ப அந்த விலையை ஏற்றுக்கொள்றவங்க வந்து என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா சந்தையில வந்து சொல்ற விலைக்கு தகுந்த அந்த நிறுவனங்கள் வந்து உற்பத்தியை வந்து செய்யும் சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப இங்க அதனால தான் வந்து MR7 மார்ஜினல் ரெவென்யூ எல்லை வருமானம் சமன் விலை சமன் சராசரி வருமானம். அதாவது வந்து விலை வந்து எல்லை வருமானத்துக்கும் சராசரி வருமானத்துக்கும் வந்து சமனான பெறுமதியில இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். சரியா? ஐட்டம் for a price taker MR equal P சமன் AR. பாருங்க MR equal P சமன் AR. அப்ப பாருங்க MR 10 10 10 MR equal P சமன் ஓகே MR equal P சமன் AR. MR 10 10 Pயும் 10 10 AR என்ன நடக்குது 10 10. ஸோ அதுதான் வந்து இங்க மெயினான அட்வான்டேஜ். சரியா? அப்ப பாருங்க இதுதான் ஃபைனலான வரைபடம். பிரைஸ். இப்ப இந்த பக்கம் அந்த y அச்சுல வந்து நாங்க எழுதுறது வந்து பிரைஸ், விலை, டோட்டல் வருமானம், மொத்த வருமானம், AR, எவரேஜ் ரெவென்யூ, சராசரி வருமானம். சரியா? ஸோ அப்ப அது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, இதுதான் வந்து அந்த நிறுவனத்தில வந்து சாதாரண ஒரு கோடு மாதிரி காணப்படுறது. அதுதான் D சமன். அதாவது வந்து நாங்க இந்த கோட வந்து நாங்க என்ன சொல்லுவேன்னு சொல்லி சொன்னா, பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். அப்ப D சமன் AR சமன் MR. D சமன் AR சமன் AR சமன் MR. பாருங்க ARம் 10 10 MRம் 10 10. இதுதான் D சமன் AR சமன் MR. ஓகே. சரியா? ஸோ இதுவும் அதே மாதிரியான ஒரு எக்ஸல் தான். ஓகே. 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 இத போதும். அதாவது ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். அதாவது வந்து இப்ப நாங்க படிச்சிருக்கோம் லாங் ரன், ஷார்ட் ரன்னு சொல்லி எல்லாம் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரெக்கார்டிங் ஸ்லைட்ஸ் எல்லாம் கேட்டவங்களுக்கு வந்து ஆ ஓகே. அடுத்த விஷயம் நாங்க படிச்சிருக்கோம். இந்த ஷார்ட் ரன், லாங் ரன்னு சொல்லி. அதாவது புரொடக்ஷன்ல இப்ப உண்மையாலுமே வந்து இப்ப நாங்க இந்த ஒரு மார்க்கெட்ட எடுத்துக்கொண்டு அந்த மார்க்கெட்ல வந்து கண்டிப்பா உற்பத்தி நடக்கும் தானே! அந்த உற்பத்தி வந்து குறுங்கால உற்பத்திகள் இருக்கும், நீண்ட கால உற்பத்திகள் இருக்கும். அப்ப இந்த ஷார்ட் ரன்னு சொல்லி சொன்னா என்னது? குறுங்கால உற்பத்தி நடவடிக்கை. அப்ப அந்த குறுங்கால உற்பத்தி நடவடிக்கையில வந்து எப்படி இந்த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் ஃபர்ம் வந்து ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது வந்து ஜஸ்ட் அதாவது வந்து நாங்க இங்க வந்து
என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு சாதாரணமா வந்து இங்க ப்ராஃபிட்டா, என்ன சொல்றது? லொஸ்ஸா அது அந்த மாதிரியான இந்த விஷயம் பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் வந்து பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் ஃபார்ம்ல வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி. அதாவது வந்து ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் என்னது? குறுங்காலத்துல வந்து சமநிலை. அதாவது குறுங்கால சமநிலையில அதாவது பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். நாங்க நார்மலா இந்த இந்த ஈக்விலிபிரியம் ஃபார்ம். அப்ப சமநிலை சமநிலைன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து நிறுவனத்தின் ஒரு சமநிலைன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து உச்ச லாபம் அப்படி இல்லாட்டி நட்டத்தை வந்து இழிவுபடுத்துற நிலையை தான் வந்து நாங்க ஈக்விலிபிரிமியம்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் ஈக்விலிபிரிமியம் ஆஃப் த ஃப்ரேம். அப்ப ஈக்விலிபிரிமியம் ஆஃப் பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ். ஒரு நிறுவனம் வந்து உச்ச லாபம் அப்படி இல்லாட்டி வந்து நட்டத்தை வந்து இழிவுபடுத்துற நிலையை தான் அங்கே சொல்றாங்க. சரியா? ஓகே. இப்படி இருக்கக்குள்ள இங்க வந்து 2 நிபந்தனைகள் வந்து பூர்த்தி செய்யணும். அதாவது வந்து என்ன நிபந்தனைகள்னு சொல்லி சொன்னா, 2 முறையில எங்களுக்கு இந்த சமநிலைய வந்து காட்ட முடியும் ஈக்விலிபிரியம். அதுல முதலாவது விஷயம் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, எம்ஆர் சமன் எல்லை வருமானம் சமன் எல்லை செலவு அணுகுமுறை. எம்ஆர் சமன் எம்சி. சரியா? அடுத்தது வந்து மொத்த வருமானம் மொத்த செலவு அணுகுமுறை. அதுதான் டிஆர் மைனஸ் டிசி. இது வந்து நீங்க வந்து 3rd இயர்ல வந்து டீப்பா படிப்பீங்க. சரியா? இப்போதைக்கு ஜஸ்ட் அந்த சப்ஜெக்ட மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஆர் மைனஸ் டிசி. அடுத்தது வந்து எம்ஆர் எம்ஆர் ஈக்குவல் எம்சி. சரியா? சோ இப்ப நாங்க இங்க வந்து பார்ப்போம் அந்த விஷயங்கள. ஓகே. இப்ப எம்ஆர் சமன் எம்சி. எல்லை வருமானம் எல்லை செலவுன்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இப்ப இந்த கோடு இருக்கு தெரியுமா? இப்ப இது வந்து நாங்க லாப நட்டமற்ற புள்ளின்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் தெரியுமா? அந்த லாப நட்டமற்ற புள்ளிய தான் வந்து நாங்க ஷார்ட் ரன் ஈக்விலிபிரிமியத்துல யூஸ் பண்றோம். இப்ப பாருங்க, இந்த கோடுன்னு சொல்லி இந்த டோட்டல் ரெவென்யூ அதாவது வந்து டோட்டல் ரெவென்யூ வந்து நேர்கோடா காணப்படுது. அதாவது மொத்த வருமானம் வந்து அதாவது வந்து ஒரு வளையாம ஒரு நேர்கோடா காணப்படுது. அப்ப இந்த மொத்த வருமானம் வளையாம நேர்கோடா காணப்படக்குள்ள வந்து இந்த டோட்டல் காஸ்ட் மொத்த செலவு பாருங்க. முதலாவது வந்து இப்ப இங்க இருக்கிறது வந்து நாங்க வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா காஸ்ட்டும் இருக்கும். ஓகேயா? இந்த பக்கம் வந்து எங்களுக்கு காஸ்ட்டும் இருக்குண்ணா. அப்ப பாருங்க காஸ்ட்டும், ரெவென்யூ எல்லாமே இருக்கும். அப்ப முதலாவது வந்து பிரேக் ஈவன் நார்மல் ப்ராஃபிட். அதாவது பிரேக் ஈவன் நார்மல் ப்ராஃபிட் வந்து நாங்க சொல்றதுன்னு சொல்லி சொன்னாலே, அதாவது வந்து நார்மல் ப்ராஃபிட். அத வந்து நாங்க இப்ப இங்க வந்து இருக்க இந்த பகுதி, இந்த புள்ளிய வரைக்கும் இருக்க பகுதி வந்து லாஸ். இந்த புள்ளிக்கு அங்கால இருக்கிறது தான் நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொல்றோம். பாருங்க இங்க இந்த டோட்டல் ரெவென்யூ இருக்கு தெரியுமா? இந்த மொத்த வருமானத்த விட மொத்த செலவு கூடுதலா இருக்கு. குறைவா இருக்கு. சாரி. இப்ப இங்க இந்த கர்வ் வந்து பார்க்கக்குள்ள பாருங்க, இந்த மொத்த செலவ விட மொத்த வருமானம் குறைவா இருக்கு. திரும்ப அடுத்தது இந்த புள்ளியில இருந்து இங்கால பார்க்கக்குள்ள, இந்த மொத்த செலவு வந்து குறையத் தொடங்குது. மொத்த வருமானம் வந்து கூடுது. அப்ப இந்த பகுதியில தான் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, ஷார்ட் ரன்ல பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் ஃபார்ம்ல ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து காணப்படும். அதத்தான் வந்து இந்த எம்சி ஸ்லோபிஸ் டிசின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொல்றோம் தானே. அப்ப இந்த எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இந்த இந்த ஸ்லோப்ப வந்து தான் சொல்றாங்க. அதாவது வந்து இந்த ஸ்லோப்ல தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, லார்ஜஸ்ட் வேரியபிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட் சொல்லி அந்த ப்ராஃபிட் வந்து எம்ஆர் சமன் எம்சில தான் வந்து என்ன நடக்குன்னா, உச்சம் அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? ஓகே. அப்ப பார்ப்போம். அப்ப இந்த எல்லை வருமானம், எல்லை செலவுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அதாவது வந்து எல்லை வருவாய விட மார்ஜினல் ரெவென்யூ விட வந்து என்னைக்குமே வந்து இந்த மார்ஜினல் ரெவென்யூ விட மார்ஜினல் காஸ்ட் வந்து என்ன நடக்கணும்? குறைவா இருக்கணும். அதாவது வந்து இப்ப நாங்க படிச்சிருக்கோம். மார்ஜினல் காஸ்ட்ட விட மார்ஜினல் ரெவென்யூ கூடயா இருந்தா என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, எக்கனாமிக் ப்ராஃபிட் அங்க கூடுதலா இருக்கும். அப்படி இல்லாட்டி, இந்த மார்ஜினல் ரெவென்யூ விட மார்ஜினல் காஸ்ட் வந்து கூடுதலா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, அங்க லொஸ் அதாவது வந்து நிறுவனம் வந்து அந்த உற்பத்திய நிறுத்தணும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா, எங்க அப்ப ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி சொன்னா, உண்மையாலுமே இந்த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ்ல எங்க இந்த எம்ஆரும், எம்சியும் வந்து 2ம் சந்திக்குதோ, அதாவது வந்து வெட்டி செல்லுதோ. இப்ப எல்லை வருமான கோட்டம் வந்து எல்லை செலவு கோடு. அதாவது வந்து இந்த
இந்த எல்லை வருமான கோடு, இந்த டோட்டல் ரெவென்யூ ஞாபகம், இந்த மார்ஜினல் ரெவென்யூ கர்வ் வந்து இந்த எல்லை செலவு கோடு, இந்த எம்சி கர்வ் வந்து எப்ப வெட்டி செல்லுதோ அங்கதான் வந்து என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எம்ஆர் சமன் எம்சி ஆகி வந்து நிறுவனம் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அடையும். அதே மாதிரி இப்ப டோட்டல் ரெவென்யூ மொத்த செலவு மொத்த அணுகுமுறை. ஆனா இங்க உங்களுக்கு காட்டியிருக்காங்கன்னா ஜஸ்ட் எம்சியை வந்து அடையிற புள்ளி தான், எம்ஆர் சமன் எம்சி அடையிற புள்ளி தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். நாங்க படிச்சுதானே, அதாவது வந்து ஷார்ட் அண்ட் ஈக்குலிபிரியம் 2 முறையில காணலாம். எப்படி எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது டிஆர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட், அதாவது வந்து மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிக்கும் பொழுது கிடைக்கிற லாபத்துல வந்து தான் எந்த வெளியீட்டு மட்டத்துல உச்சநிலை காணப்படுதோ அதைத்தான் வந்து நாங்க என்ன செய்வோம்னா ஷார்ட் அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் த பெர்ஃபெக்ட் கம்பெட்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது டோட்டல் ரெவென்யூல இருந்து டோட்டல் காஸ்ட்டை வந்து நாங்க கழிக்கும் பொழுது எந்த ஒரு அவுட்புட்ல வந்து ஹை ப்ராஃபிட்டா இருக்கும், அதாவது உச்ச நிலையில காணப்படுதோ அந்த நிலையில தான், அந்த பொசிஷன்ல தான் வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னு சொல்லி சொன்னா ஷார்ட், அதாவது ஈக்குலிபிரியம் ஆஃப் த பெர்ஃபெக்ட்லி கம்பெட்டிட்டிவ் ஃபர்ம் சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே, சரி. இப்ப இங்க பாருங்க, the essence P equal 4, அதாவது வந்து விலை வந்து 4 ரூபான்னு சொல்லி கருத்தில் கொள்ள சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப கியூடி தந்திருக்காங்க. டோட்டல் ரெவென்யூ எங்களுக்கு காண தெரியும் தானே. அதாவது கியூவை வந்து பியால பெருக்குனா டோட்டல் ரெவென்யூ, 0 4ஆல பெருக்குனா, 10 4ஆல பெருக்குனா, 20 4ஆல பெருக்குனா, 30 4ஆல பெருக்குனா, அப்படி கவுண்ட் டவுன் போய்க்கொண்டே இருக்கும். டோட்டல் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் வந்து அவங்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே தந்திருக்காங்க. அதாவது மொத்த செலவுன்னு சொல்லி நாங்க சொன்னோம். டோட்டல் காஸ்ட் வந்து எங்களுக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பிளஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரியா? அப்ப அந்த டோட்டல் காஸ்ட் வந்து டைரக்டா தரக்குள்ள இப்ப எங்களுக்கு ப்ராஃபிட் தானே பார்க்கணும். அப்ப நான் சொன்னேன், அதாவது வந்து மார்க்கெட் ஈக்குலிபிரியம் வந்து இருக்கிற 2 சப்ஜெக்ட் தான், 2 தான். என்னது? டிஆர் மைனஸ் டிசி, மொத்த வருமானத்துல இருந்து மொத்த செலவை கழிக்கிறதுன்னு சொல்லி. அடுத்தது வந்து எம்ஆர் சமன் எம்சி, அதாவது எல்லை வருமானம் சமன், அதாவது வந்து எல்லை செலவுன்னு சொல்லி. இப்ப நாங்க பார்க்க போறது வந்து எப்படின்னா ப்ராஃபிட் பார்க்கணும். அப்ப இந்த ப்ராஃபிட்னு பார்க்கல, சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வந்து இல்ல. ஸோ ஃபைனல்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி சார்ட் ஒன்று போட்டு ஃபில் பண்ண சொல்லி கூட கேட்கலாம். ஓகே, ஒரு 2 பாயிண்ட்ஸ்க்கோ 3 பாயிண்ட்ஸ்க்கோ. ஸோ இதெல்லாம் பெருசா 10 15 கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த 2 பாயிண்ட்ஸ்னாலும் வந்து நாங்க வந்து எக்ஸாம்ல வந்து என்ன செய்யணும், என்னைக்குமே வந்து நாங்க ஸ்கோர் வந்து பொறுக்கி பொறுக்கி கவுண்ட் பண்ண பார்க்கணும். ஓகே, சரி. அப்ப பாருங்க டோட்டல் ரெவென்யூ. இப்ப டோட்டல் ரெவென்யூன்னு சொல்லி சொன்னோம்னா 0 தர 0 தர 4 0, 10 தர 4 40, 20 தர 4 80, 30 தர 4 120, அப்படியே போகுது. சரியா? அப்ப ப்ராஃபிட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இந்த டோட்டல் ரெவென்யூ வந்து டோட்டல் காஸ்டால மைனஸ் பண்ணா மொத்த வருமானத்தை மொத்த செலவினால் கழிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா லாபம், அப்படி இல்லாட்டி நட்டமும் அடையக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப பாருங்க டோட்டல் ரெவென்யூ வந்து ஓகே. டோட்டல் ரெவென்யூ வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, டோட்டல் ரெவென்யூ வந்து எங்களுக்கு வந்து இங்க 0, 40, 80, 120ன்னு சொல்லி கூடிக்கொண்டே போகுது படிப்படியா. சரியா? ஸோ அப்ப இந்த டோட்டல் ரெவென்யூ வந்து பாருங்க, உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. எங்களுக்கு பிரைஸ் தந்திருக்காங்க ரூ. 4ன்னு சொல்லித்தான். அப்ப 10 தர 4 40, 20 தர 4 80, 30 தர 4 120 அப்படின்னு சொல்லி போகுது. சரியா? இப்ப டோட்டல் காஸ்ட் இருக்கு. அப்ப ப்ராஃபிட் எப்படி காண்றேன்னா, இந்த டோட்டல் ரெவென்யூ வந்து டோட்டல் காஸ்ட்டால வந்து கழிப்பதன் மூலமா தான் அந்த நிறுவனம் லாபத்த வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். 0ல இருந்து 62 போனா -62, 40ல இருந்து 90 போனா -50, 80ல இருந்து 110 -30. ஸோ இப்படி என்ன சொல்றது? இப்படி ஒரு மெத்தட் வந்துல தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் அப்ரோச்சஸ்ன்னு சொல்லி. சரியா? ஓகே. இப்ப நாங்க இங்க படிச்சோம். அதாவது எம்ஆர் சமம் எம்சின்னு படிச்சோம். டிஆர் மைனஸ் டிசின்னு சொல்லி படிச்சோம். 2 மெத்தட் படிச்சோம். மேக்ஸிமைசேஷன் பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து இந்த என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, நாங்க வந்து இந்த பெர்ஃபெக்ட்லி கம்பேரட்டிவ்ல மார்க்கெட்ல வந்து இப்ப நாங்க பார்க்க போறோம். ப்ராஃபிட், லாஸ்
அந்த மாதிரியான விஷயத்த பார்க்கணும். ஸோ அப்பதான் வந்து மார்க்கெட் ஈக்விலிபிரியம் வந்து அடையிறது வந்து எந்த குவான்டிட்டில, எந்த அளவுலன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். பாருங்க 62, 60, 30, 6ன்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே இது. அதாவது 0ல 62 போனா, 40ல 90 போனா, 80ல 110 போனா அப்படி. சரியா? ஸோ அப்படி போக்குல வந்து பாருங்க, இப்ப நாங்க இந்த ஈக்விலிபிரிமியம்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து உண்மையாலுமே வந்து அந்த நிறுவனம் அதாவது வந்து இந்த ஈக்விலிபிரிமியம் தான் இருக்கும். ஸோ பாருங்க, இங்க வந்து இந்த 80, 80. ஸோ அதத்தான் வந்து இங்க காட்டுறோம். ஓகே. இந்த வரைபடத்துல. அப்போ வரைபடத்துல பாருங்க, நாங்க என்ன சொல்லுவோம்? டோட்டல் காஸ்ட் அதாவது மொத்த செலவு. டோட்டல் ரெவென்யூ மொத்த வருமானம். ஸோ கீழ வந்து பாருங்க குவான்டிட்டி அதாவது பாக்கெட்ஸ் ஆஃப் த ரெஸ்பேரிஸ்ன்னு சொல்லி. ஸோ சாரி. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து பாருங்க, இப்ப நாங்க இதுகள் எல்லாமே வந்து இங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பதிவு செஞ்சிருக்கோம். இப்போ பதிவு செஞ்சிருக்கக்குள்ள வந்து, இப்ப எங்களுக்கு வந்து ஒரு இப்போ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சொல்லக்குள்ள வந்து, ஸோ நாங்க டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் அதுதானே ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். ஸோ அப்படி அப்ப ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் நாங்க இங்க கணக்கு பார்க்கக்குள்ள டோட்டல் ரெவென்யூல இருந்து டோட்டல் காஸ்ட் போனுச்சுன்னு சொல்லி சொன்னா, நாங்க ப்ராஃபிட்டா லோனான்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரியா? சரியா? ஸோ அப்ப மார்ஜினல் ரெவென்யூ வந்து நாங்க எப்படி பார்க்கிறது? ஓரளவு யூனிட் எக்ஸ்ட்ரா வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது. அப்ப பாருங்க 0க்கும் 40க்கும் இடையில வந்து 40. 0க்கும் 10க்கும் இடையில 10. அப்ப 40 வந்து 10ஆல பிரிச்சு 10. ஓகேயா? ஸோ அடுத்தது 40 ஸோ அடுத்தது பாருங்க 40, 80. அப்ப 40, 80க்கும் இடையில வந்து டிஃபரண்ட் வந்து இவ்வளவு இருக்கு. ஸோ அடுத்தது கியூடி அந்த என்ன சொல்றது? குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து 10க்கும் 20க்கும் இடையில வந்து எவ்வளவு டிஃபர். ஸோ அத பார்த்தா மார்ஜினல் ரெவென்யூ வந்து பார்க்கணும். அப்புறம் வந்து மார்ஜினல் காஸ்ட். சரியா? ஸோ அப்போ மார்ஜினல் காஸ்ட்ன்னு சொல்லி ஸோ மார்ஜினல் ரெவென்யூ வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க. ஸோ அப்ப மார்ஜினல் ரெவென்யூ வந்து நாங்க பார்த்துக்கொண்டு போவோம். அடுத்தது வந்து மார்ஜினல் காஸ்ட். அப்போ மார்ஜினல் காஸ்ட்ன்னு சொல்ற விஷயம் வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு தரப்படுது மார்ஜினல் காஸ்ட்டும். சரியா? அப்போ மார்ஜினல் காஸ்ட் தந்த உடனே வந்து, இப்ப எங்களுக்கு வந்து என்னதுன்னு சொன்னா, ப்ராஃபிட் வந்து அதாவது வந்து ப்ராஃபிட்டா லாஸ்டான்னு சொல்லி நாங்க பார்த்துக்கொள்ள முடியும். அப்ப முதலாவது பாருங்க டோட்டல் காஸ்ட் 62. அப்ப 62 டிஆர் சமன் டிசி தானே. 0த்துல வந்து 62 போனா மைனஸ் 62. அடுத்தது அடுத்தது. இப்ப இந்த 0க்கும் 40க்கும் உள்ள டிஃபரண்ட் 40. சரியா? ஸோ 0க்கும் 40க்கும் இடையில டிஃபரண்ட் வந்து 40. ஸோ ஸோ அப்ப இதுதான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, மார்ஜினல் ரெவென்யூ சொல்லி. இப்ப 40க்கும் 80க்கும் இடையில டிஃபரண்ட் 40. ஸோ அடுத்தது வந்து மா அ என்ன சொல்றது? டெல்டா டெல்டா கியூ. சரியா? அப்ப டெல்டா கியூன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, ஸோ 10க்கும் 20க்கும் இடையில 10, 20க்கும் 30க்கும் இடையில 10 இப்படி 10, 10, 10ஆ அதிகரிச்சுக்கொண்டு போகும். சரி. ஸோ அதுதான் வந்து என்னதுன்னு சொன்னா கியூடி. இங்க எம்சி அதாவது வந்து எல்லை செலவு வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க. இப்ப ப்ராஃபிட் வந்து நாங்க எப்படி பார்க்கிறதுன்னு சொல்லி சொன்னா, ப்ராஃபிட் வந்து இந்த டிஆர்ல இருந்து டிசிஏ போனா, 40ல இருந்து 90 போனா -50, 80ல இருந்து 110 போனா -30. சரியா? ஸோ அப்படி எப்படி வரக்குள்ள இங்க பாருங்க இந்த டாப் அப் எங்க இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆகுதுன்னு சொன்னா 80ல தான் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஆகுது. ஓகேயா? ஸோ அதத்தான் வந்து இங்க இந்த வரைபடத்துல வந்து நாம வரைஞ்சு காட்டுறோம். அதாவது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் ஸோ மார்ஜினல் காஸ்ட். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து சமநிலை அதாவது சந்தை சமநிலையை வச்சுக்கொண்டு அந்த நிறுவனத்த வந்து வரையறை செய்யல.
சரியா? ஸோ அடுத்தது எங்களுக்கு தெரியும் தானே. ஸோ இது வந்து டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் காஸ்ட் எல்லாம் போடுறது. ஸோ அடுத்தது வந்து இப்ப நாங்க டோட்டல் காஸ்ட்டும், டோட்டல் ரெவென்யூ தானே தேவை. ஸோ டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் காஸ்ட் வந்து அந்த எக்ஸல பேஸ் பண்ணி நாங்க இங்க வரையிறோம். வரைஞ்ச பிறகு, இப்ப எந்த இடத்துல இந்த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் சொல்லி சொன்னா, அதாவது வந்து அதாவது இங்க இந்த டோட்டல் ரெவென்யூ 240, 280 லெவல்ல இருக்கக்குள்ள வந்து 240, 280 லெவல்ல இருக்கக்குள்ள வந்து தான் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைசேஷன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இங்க வந்து 60 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது வரைஞ்சிருக்காங்க. ஸோ டோட்டல் லாஸ் அதாவது மொத்த வருமானத்த விட மொத்த செலவு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா குறைவா இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து மார்ஜினல் ரெவென்யூ ஈக்குவல் பிரைஸ். அதாவது எம்ஆர் சமன் பி. ஸோ மார்ஜின் காம்படிட்டிவ் வந்து அதாவது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா, அதுல வந்து நிறுவனம் வந்து இப்போ மார்ஜினல் ரெவென்யூ ஓரளவுக்கு மேலதிகமா வந்து நாங்க யூனிட் வந்து நாங்க ப்ரொடியூஸ் பண்றதால ஏற்படுற அ ஏற்படுறது தான் வந்து மார்ஜினல் ரெவென்யூ. அப்ப சேஞ்ச் இன் த டோட்டல் ரெவென்யூ, சேஞ்ச் இன் த குவான்டிட்டி. மார்ஜினல் காஸ்ட், சேஞ்ச் இன் த டோட்டல் காஸ்ட், சேஞ்ச் இன் த குவான்டிட்டி. சரியா? ஸோ இதத்தான் வந்து இங்க மெயினா சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து படத்தோட தொடர்பு உடையது. ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த நிறுவனம்னாலும் ஓகே. இப்ப நாங்க இந்த எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொன்னோம் தானே. இந்த எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொல்லும் பொழுது வந்து எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நாங்க என்னைக்குமே சொல்லுவோம். அதாவது எம்சி வந்து கீழ இருந்து அதிகரிச்சு கொண்டு வரத தான் வந்து நாங்க பார்க்கணும்னு சொல்லி. கீழ இருந்து வந்து அதிகரிச்சு கொண்டு வரத தான் அங்க நாங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். பாருங்க, ஷட் டவுன் பாயிண்ட் ஆஃப் த அ பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். சரியா? ஸோ 1 மினிட்.
ஓகே. ஸோ அப்ப நாங்க இந்த இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து இந்த டோட்டல் டிமாண்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லக்குள்ள டிமாண்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவென்யூன்னு சொல்லக்குள்ள எம்ஆர் சமன் கியூன்னு சொல்லி சொல்றோம். ஓகே, எம்ஆர் சமன் கியூ. அப்ப பாருங்க, இப்ப இந்த கியூ என்பது அப்ப பாருங்க மார்ஜினல் ரெவென்யூ இந்த எம்ஆர் வந்து எங்களுக்கு வந்து எம்ஆர் ஈக்குவல் டு கியூன்னு சொல்லி நாங்கள் இப்போ இந்த எம்ஆர் சமன் கியூன்னு சொல்லக்குள்ள இங்கே ஈக்குவலாக இருக்கும். டிமாண்ட் ஈக்குவல் டு மார்ஜின், அதுதான் பி சமன் எம்ஆர் சமன் ஏஆர் சமன் சொல்லி நாங்கள் பர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து வரைபடத்தில் நாங்கள் ஒரு இடத்துல போட்டு இருப்போம். எம்ஆர் சமன் ஏஆர் சமன் டின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது வந்து ஷட் டவுன் பாயிண்ட் ஆஃப் த பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். இப்போ என்னதான் ஒரு நிறுவனம் வந்து லாபத்தை உழைத்தாலுமே, லாபத்தை அதிகப்படுத்தினாலுமே, அந்த நிறுவனம் வந்து ஒரு ஷட் டவுன் பாயிண்ட்டை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படும். ஷட் டவுன் பாயிண்ட்டை அடையக்கூடிய சந்தர்ப்பமும் காணப்படும். ஸோ அப்படி அந்த ஷட் டவுன் பாயிண்ட் காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து முதல்ல வந்து பாருங்க, ஷட் டவுன் பாயிண்ட் ஆஸ் அ பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். முதலாவதுல வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னா டிஆரை விட டிவிசி குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நிறுவனம் என்ன நடக்கும்னு சொன்னா தொடர்ச்சியா வந்து இயங்கி கொண்டு போகும். The firm should not shut down. அதாவது அந்த நிறுவனம் மூடப்பட மாட்டாது. அது குறுகிய காலத்துல வந்து மூடப்பட மாட்டாது. டோட்டல் ரெவென்யூ, மொத்த வருமானம் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட், அதாவது வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் என்னது, மொத்த மாறும் செலவு வந்து மொத்த மாறும் செலவை விட மொத்த வருமானம் வந்து கூடுதலா இருந்தா அந்த நிறுவனம் வந்து உற்பத்தியை தொடர்ச்சியா கொண்டு நடக்கும். சரியா? அப்ப எந்த டைப்ல, எந்த சமயத்துல, எந்த சிச்சுவேஷன்ல வந்து அந்த உற்பத்தியை வந்து நிலைநிறுத்தும், அதாவது ஸ்டாப் பண்ணும், ஷட் டவுன் பண்ணணும்னு சொன்னா இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து டோட்டல் ரெவென்யூவை விட கூடுதலா இருந்தா, அப்படி இல்லாட்டி டோட்டல் ரெவென்யூவை விட டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து கூடுதலா இருந்தா கண்டிப்பா நிறுவனம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா ஷட் டவுன் பாயிண்ட்க்கு வரும். இஃப் த அட்வைசபிள் ஃபார் த ஃபர்ம் டு ஷட் டவுன் த ஆபரேஷன் இன் தட் shutdown total revenue is less than the total variable cost. அதாவது total variable cost விட total revenue less இருந்தா shut down ஆகும். total variable cost விட total revenue கூட இருந்தா business வந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகும். அது என்ன இருக்குன்னு சொன்னா மொத்த மாறும் செலவை ஈடு செய்யணும். நாங்க படிச்சிருக்கோம் தானே, மொத்த மாறும் செலவுன்னு சொன்னா அது வேஜஸா இருக்கலாம், எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தால வந்து ஈடு செய்யக்கூடியதா இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த வரைபடத்துல போட்டிருக்காங்க பாருங்க. இந்த எம்சின்னு சொன்னா என்னது, மார்ஜினல் காஸ்ட். இது வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட். சரியா? அதாவது வந்து இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இது இங்க டிவிசின்னு சொன்னா இது வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட்னு சொல்லி சொல்றாங்க, அதாவது ஏடிசி. சரியா? அப்ப அந்த நிறுவனம் வந்து ஷட் டவுன் எங்க நடக்குதுன்னு சொன்னா அதாவது எவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இப்போ என்ன சொல்றான்னு சொன்னா இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் பிரைஸை விட எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து நாங்க சொல்ற மாதிரி, அதாவது டோட்டல் ரெவென்யூ விட இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட், இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ல தான் என்ன இருக்கு, எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் வேரியபிள் காஸ்ட்ல தான் என்ன இருக்கு, எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கு. சரியா? சோ அப்ப இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து, அதாவது டோட்டல் ரெவென்யூ விட எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து குறைவா இருந்தா அது ஷட் டவுனா இருக்கும். அதாவது அப்ப அந்த எம்சியும் இந்த ஏபிசி புள்ளியும் சந்திக்கிற இடத்துல தான் வந்து என்ன நடக்குன்னா ஷட் டவுன் நடக்கும். அதே வேளையில இந்த எம்சியு ஏடிசியு, அதாவது எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் மார்ஜினல் காஸ்ட்டும் சந்திக்கிற இடத்துல தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது வந்து லாப நட்டமற்ற புள்ளி, ப்ராஃபிட்டும் இருக்கா, லாபமும் இருக்காது, நட்டமும் இருக்காது, நடுநிலையில இருக்குது. அது வந்து எப்பனா இந்த எல்லை செலவும், அதாவது எம்சி எல்லை செலவும் சராசரி மொத்த செலவு ஏடிசி எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் சந்திக்கிற புள்ளியில பாருங்க, losses but can continue the operation in the shutdown. அப்ப என்னத்தான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்துல வந்து இந்த ஏடிசிக்கும் ஏபிசிக்கும் இடைப்பட்ட சந்தர்ப்பத்தை நாங்க சொல்லுவோம் லொஸ்ஸா இருந்தாலுமே நிறுவனம் என்ன நடக்கும்னு சொன்னா
கன்டின்யூ பண்ணிக்கொண்டு கன்டின்யூ டு த ஆப்பரேட் இன் த ஷார்ட் ரன் சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து இது என்னதுன்னு சொன்னா, இப்ப நாங்க இவ்வளவு தூரம் படிச்சது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, டிமாண்ட வச்சு படிச்சது. இது வந்து என்னது? நிரம்பல வச்சு படிக்கிறோம். அப்ப நிரம்பல் வந்து அதாவது வந்து ஷார்ட் ரன் சப்ளை கர்வ் டு பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். அதாவது பூரண நிறைபோட்டி சந்தையில வந்து குறுங்காலத்துல வந்து நிரம்பல் வந்து எப்படி காணப்படும்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அப்ப பாருங்க, இங்கேயும் அதே மாரி பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸும் ஷட் டவுனும் இருக்கு. இந்த எம்சி கோடுன்னு சொல்லி சொன்னா, இந்த எம்சி கோடு வந்து ஏடிசி புள்ளிய ஏடிசி புள்ளிய டச் பண்ணக்குள்ள தான் பிரேக் ஈவன் பிரைஸ் ஆகும். அதே மாரி ஏபிசி புள்ளிய ஷட் டவுன் பண்ணக்குள்ள தான் நாங்க ஏபிசி புள்ளிய தொடக்குள்ள தான் ஷட் டவுன் ஆகும். அதாவது நாங்க இங்க படிச்ச இந்த ஷட் டவுன் பாயிண்ட் ஆஃப் பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட் அதாவது வந்து இந்த டிமாண்ட்ல வந்து எப்படி இருக்கோ, அதே மாரி தான் சப்ளைலயும் காணப்படும். அதாவது டிமாண்ட்ல எப்படி இருக்கோ, அதே மாரி தான் சப்ளைலயும் காணப்படும். அதத்தான் நிறைபோட்டி நிறுவனத்தின வந்து குறுங்கால நிரம்பல் கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷார்ட் ரன் சப்ளை கர்வ் ஆஃப் த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ். அதாவது ஒரு நிறைபோட்டி நிறுவனம். இந்த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, எல்லை செலவு. இந்த என்சி இருக்கு தெரியுமா? இந்த எல்லை செலவு கோடுன வந்து குறித்து நிற்கின்ற அதாவது வந்து எல்லை செலவு கோடு முழுவதும் வந்து நிரம்பல் கோடா இருக்காது. இந்த எல்லை செலவு கோடு, இந்த எம்சி கோடு ஃபுல்லா வந்து சப்ளை கர்வா இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து சராசரி மாறும் செலவு. இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் இருக்கு தெரியுமா? இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்க்கு மேல உள்ள கோடு தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஷார்ட் ரன் அதாவது வந்து சொல்றது ஷார்ட் ரன் குறுங்கால நிரம்பல் கோடா இருக்கும். ஷார்ட் ரன் சப்ளை கர்வா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்க்கு மேல இருக்குது. அதைத்தான் இது ஆரஞ்சு கலர்ல காட்டியிருக்காங்க. ஸோ அதைத்தான் சப்ளை பாருங்க, சப்ளைன்னு சொல்லி சொல்றது ஆரஞ்சு கலர்ல இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஏபிசிக்கு மேல உள்ளதைத்தான் வந்து நாங்க என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா குறுங்கால நிரம்பல் கோடு அதாவது ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்னு சொல்லி சொல்றோம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நிறுவனத்துல வந்து குறுங்கால நிரம்பல் கோடுன்னு சொல்லலாம். ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த எம்சி கோட எம்சி கோடா இருந்தாலுமே வந்து இந்த ஃபுல்லாவே வந்து எம்சி கோட வந்து நாங்க ஷார்ட் ரன் அதாவது ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்னு சொல்லி நாங்க எங்க சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்க்கு மேல இருக்கிறத தான் வந்து ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்னு சொல்லி சொல்றோம். அப்ப இங்கேயும் வந்து இந்த மார்ஜினல் காஸ்ட்டும், எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் சந்திக்கிற புள்ளியில தான் வந்து பிரேக் ஈவன் பிரைஸ் அதாவது லாப நட்டமற்ற விலை வந்து தீர்மானிக்கப்படும் நிரம்பல்ல. ஓகேயா? அதே மாரி வந்து இந்த எவரேஜ் வேரியபிள் சராசரி மாறும் செலவும், இந்த எல்லை செலவும் வந்து சந்திக்கிற புள்ளியில தான் ஷட் டவுன் பிரைஸ் அதாவது வந்து நாங்க அங்க அந்த பிரைஸ்ல வந்து இருக்கக்குள்ள வந்து நாங்க நிறுவனம் வந்து மூடத் தொடங்கி. சரியா? ஸோ இதத்தான் வந்து இங்கன மெயினா சொல்றாங்க. அதாவது வந்து இங்க இந்த ஷட் டவுன் பிரைஸ்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, நிறுவனம் வந்து அதாவது வந்து அந்த உற்பத்திய மேற்கொள்வதையும் பார்க்கல. அதாவது நாங்க ப்ராடக்ட்ட மேற்கொள்ளாம, அதாவது விடுவதிலும் பார்க்க, உற்பத்திய மேற்கொண்டா, அது நட்டம் அடைறது வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி தான், நாங்க அங்க ஷட் டவுன் பாயிண்ட்ல வந்து நாங்க ஸ்டாப் பண்ணி கொள்றோம். அதாவது நிறுவனம் வந்து இந்த உற்பத்திய மேற்கொள்றதிலும் பார்க்க, உற்பத்திய மேற்கொண்ட ஏற்படுற நட்டம் கூடுதலானனால தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, அந்த ஏபிசி வந்து எம்சிய சந்திக்கக்குள்ள இந்த ஏபிசி வந்து எம்சிய சந்திக்கும் பொழுது ஏபிசி வந்து எம்சி வந்து சந்திக்கும் பொழுது நாங்க என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அங்க வந்து ஷட் டவுன் பண்ணிட சொல்றோம். ஓகேயா? ஓகே. ஸோ அடுத்து அதே தான் வந்து இங்க தந்திருக்காங்க உங்களுக்கு. அப்ப நாங்க ஒரு இடத்துல படிச்சோம். இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து சந்தை சமநிலை. அதாவது வந்து அந்த சந்தையில தீர்மானிக்கிற பிரைஸ தான் வந்து அந்த நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். அதே மாரி தான் இந்த ஷார்ட் ரன் சப்ளை கர்வ்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனம் அதாவது வந்து அந்த நிறுவனம் தீர்மானிக்கிற நிரம்பல்ல தான் அந்த சந்தையில தீர்மானிக்கிற நிரம்பல்ல தான் வந்து நிறுவனம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, நிரம்பல் செய்யும்ன்னு சொல்லி சொல்றோம். அப்ப அதாவது வந்து இப்ப இந்த பாருங்க. இந்த ரைட் ஷேப்ல வந்து போகும்னா, இது வந்து நாங்க சொல்றது இது வந்து அ
இது வந்து நிறுவனம். இந்த நிறுவனத்தின் நிரம்பல் இது கர்வ் தான் இது. சரியா? இதுதான் நிறுவனத்தின் கர்வ். பாருங்க. இப்ப பாருங்க. இண்டஸ்ட்ரி. இது வந்து சந்தை அதாவது நிறைப்போட்டி கைத்தொழிலின் கர்வ தான் நாங்க இது காட்டுறோம். அப்ப பாருங்க. இந்த கைத்தொழில் நிரம்பல் வழி வந்து பாருங்க. கோடு வந்து நேர்கோடா போகுது. இது சமநிலை. இது வந்து சமநிலை புள்ளி. இது சமநிலை புள்ளி 1. இது நிரம்பல் கோடு. அதே மாரி தான். சரியா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது முதலாவது நாங்க இண்டஸ்ட்ரிய பார்ப்போம். அதாவது நிறைப்போட்டி தொழிலில் சமநிலைன்னு சொல்லக்குள்ள வந்து, இப்ப இங்க வந்து உங்களுக்கு சமநிலைய பத்தி சொல்லில. ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது வந்து இந்த கேள்விக்கோடு இருக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கோடு தான். அதாவது வந்து இந்த சமநிலைன்னு சொன்னா, இந்த கேள்விக்கோடும் வந்து தொழிலின் நிரம்பல் கோடும் வெட்டி செல்ற புள்ளி. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, தொழிலின் டிமாண்ட் கர்வும் நாங்க படிச்சிருக்கோம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து டிமாண்ட் கர்வும், இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க சப்ளை கர்வும் வெட்டி செல்றதுல தான் வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு நிறைப்போட்டி தொழில் அதாவது பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ்ல வந்து ஈக்விலிபிரியம் ஏற்படுது. சரியா? ஸோ, அந்த விஷயத்த மட்டும் இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா ஓகே. சரி. அடுத்த ஒரு விஷயம் நாங்க இங்க பார்க்குறோம் என்னதுன்னு சொன்னா, ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் ஆஃப் த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் ஆஃப் த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. அதாவது வந்து இப்ப இங்க மெயினா சொல்றாங்க, குறுங்காலத்துல ஒரு நிறுவனம் வந்து குறுங்காலத்துல வந்து என்ன செய்யும்னு சொன்னா, அதாவது வந்து நிறுவனம் வந்து லாபத்தையும் அடையும், நட்டத்தையும் அடையும். அதே சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, ஆ சாதாரண லாபம், அசாதாரண லாபம், நட்டம் 3மே அடையக்கூடியதா காணப்படும். அப்ப இந்த சாதாரண லாபத்த தான் நாங்க என்ன சொல்றதுன்னு சொன்னா, நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்றது. இ அடுத்தது இந்த லொஸ்ஸ வந்து நாங்க சொல்றது வந்து நட்டம். இந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொன்னா, அத நாங்க சொல்றது வந்து அசாதாரண லாபம். அதாவது எக்ஸஸ் ப்ராஃபிட்ன்னு சொல்றது. அப்ப ஷார்ட் ரன்னு சொல்லக்குள்ள வந்து இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல வந்து ஷார்ட் ரன்னு சொல்லக்குள்ள வந்து அதாவது நார்மல் ப்ராஃபிட், லாஸ் அண்ட் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். இது 3யும் வந்து அந்த நிறுவனம் வந்து அடையும். சரியா? அப்ப இங்க முதலாவது பாருங்க, இந்த நார்மல் ப்ராஃபிட் அடையணும்னு சொன்னா, ஏசி சமன் ஏஆர். அதாவது வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து எவரேஜ் ரெவென்யூக்கு ஈக்குவலா இருந்தா நார்மல் ப்ராஃபிட்ட அடையும். இந்த எவரேஜ் காஸ்ட் அதாவது வந்து இந்த எவரேஜ் ரெவென்யூவ விட எவரேஜ் காஸ்ட் வந்து கூடுதலா இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த நிறுவனம் வந்து லாஸ். இந்த எவரேஜ் காஸ்ட்ட விட எவரேஜ் ரெவென்யூ கூடயா இருந்தா, அந்த நிறுவனம் வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டா இருக்கும். சரியா? ஸோ அதே மாரி வந்து பாருங்க, இப்ப நாங்க இங்க படிச்சிருக்கோம். P சமன் MR சமன் AR சமன் D. அதாவது விலை, சராசரி வருமானம், வெள்ளை வருமானம். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று சமனா இருக்கும். நாங்க இந்த P அதாவது வந்து பாருங்க, எங்க பிரைஸ். நாங்க ரூ. 4ன்னு சொல்லி தானே சொன்னோம். 4 P சமன் இந்த அவங்க எடுகோலா வந்து ரூ. 4 எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்க ஒரு ஓகே. எஸ்எம்ஸ் P ஈக்குவல் 4. அப்ப P வந்து ரூ. 4வா இருக்கக்குள்ள வந்து ஓகே. பாருங்க. P ரூ. 4வா இருக்கக்குள்ள வந்து MR ரூ. 4வா தான் இருக்கு. P சமன் MR சமன் AR. உங்களுக்கு AR அங்க சரி. இதுக்கான ஏஆர் பார்த்தாலும் வந்து, ஓகே. ஏஆர் பார்க்கிறது எப்படி? டிஆர வந்து கியூவால பிரிக்கிறது. 40 10ஆல பிரிச்சா 4. 80 20ஆல பிரிச்சா 4. 120 30ஆல பிரிச்சா 4. அப்ப அதுதான் பி சமன் ஏஆர் சமன் எம்ஆர்ன்னு சொல்றோம். ஓகேயா? அதத்தான் வந்து இங்கன இந்த பி சமன் எம்ஆர் சமன் ஏஆர்ன்னு போடுறாங்க. அப்ப இதுல இந்த வரைபடத்த வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து பி பிரைஸ். இது வந்து குவான்டிட்டி. இது 0 ஒரு வரைபடம் வரையிறது. ஓகே. இப்ப இந்த சாதாரண லாபம்னு சொன்னா, நாங்க இந்த சாதாரண லாபத்துல வந்து சரியா? நாங்க இத வந்து என்ன சொல்றோம்னு சொன்னா, டோட்டல் அதாவது டிஆர் சமன் டிசின்னு கூட சொல்லுவோம். டிஆர் சமன் டிசின்னு கூட நாங்க இங்கன சொல்லிக்கலாம். டிஆர் சமன் அதாவது வந்து இப்ப நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லக்கூடாது. நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்லலாம்னு சொன்னா, டிஆர் சமன் டிசின்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். சரி.
TR சமன் TCன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி AC ஈக்குவல் ARன்னு சொல்லி நாங்க சொல்றோம். சரியா? ஸோ இது ஒவ்வொரு ஒவ்வொன்ல வந்து எங்களால வந்து சொல்ல முடியும். சரியா? அடுத்தது வந்து அப்படி இல்லாட்டி MR சமன் MCன்னு கூட நாங்க சொல்லுவோம். MR சமன் MCன்னு கூட நாங்க இத சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்போ முதலாவது வந்து பாருங்க, இதுல வந்து எல்லை வருமான கோடு. அதாவது வந்து இங்க வந்து படத்துல வந்து காட்டியிருக்காங்க வந்து எல்லை செலவு கோடு. அதாவது வந்து இந்த எம்சி கர்வ் இருக்கு தெரியுமா? இந்த எம்சி கர்வ் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, என்னைக்குமே வந்து கீழ இருந்து தான் மேல் நோக்கி வெட்டி செல்லணும். அதாவது வந்து இப்ப நாங்க இந்த எம்ஆர் சமன் எம்சின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது உங்களுக்கு இப்போ வந்து நீங்க படிக்க தேவையில்ல. அது வந்து 3 இயர்க்கு மாரி தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த சும்மா ஜஸ்ட் ஒரு ஐடியா வச்சுக்கொள்ளுங்க. இந்த எம்சி கர்வ் வந்து என்னைக்குமே வந்து கீழ இருந்து மேல் நோக்கி தான் வெட்டி செல்லணும். நாங்க படிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து எம்சி கர்வ் வந்து என்னைக்குமே வந்து இப்ப எம்சி கர்வ் வந்து ஒரு யூ ஷேப்ல மாரி தான் வரும். அதாவது முதல்ல வந்து கூடிக்கொண்டு வந்து அப்படியே குறைஞ்சு கொண்டு வந்து திரும்ப எகைன் கூடிக்கொண்டு போகும். அதாவது அவுட்புட் கூட கூட கூடிக்கொண்டு போகும். அப்ப எம்சி கர்வ் வந்து என்னைக்குமே வந்து இந்த கீழிருந்து மேல் நோக்கி தான் வெட்டணும். அப்ப கீழ இருந்து மேல் நோக்கி அப்ப பாருங்க இந்த கீழ இருந்து மேல் நோக்கி தான் வெட்டக்குள்ள கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது, அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த புள்ளியில அதாவது வந்து இந்த இங்க ஏன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப இந்த ஏ புள்ளியில தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நிறுவனம் வந்து அதாவது வந்து வெட்டி செல்லுது. அப்ப நிறுவனம் சமநிலை அடையுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த சமநிலை அடையுதுன்னு சொன்னா, இந்த புள்ளியில தான் சமநிலை அடையுதுன்னு சொல்லி சொல்றோம். இங்க ஏசி எவரேஜ் காஸ்ட்ன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எவரேஜ் டோட்டல் காஸ்ட், எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் 2யும் சேர்த்து தான் ஏசின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அந்த எவரேஜ் காஸ்ட்குள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எவரேஜ் டோட்டல் காஸ்ட்டும் இருக்கு. எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்டும் இருக்கு. சரியா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸோ நீங்க சில நேரம் நீங்க படிக்கிற ஒவ்வொரு நோட்கள்ல வந்து ஒரு மாரி டைப்ல இருக்கும். அது உங்களோட நாலேட்ஜ்க்கு நீங்க தான் பார்த்துக் கொள்ளணும். நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொன்று மாரி இருக்கும். சரியா? கூடுதல் நீங்க இத வந்து ஆனா கூடுதலா வந்து ஏசி அதாவது எவரேஜ் காஸ்ட்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்களேன். எவரேஜ் காஸ்ட். ஓகே. இத எவரேஜ் காஸ்ட்ன்னு போட்டுப்பாங்க. ஒண்ணுல எவரேஜ் டோட்டல் காஸ்ட்ன்னு போட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்ப இங்க பாருங்க. இந்த எம்சி கோடு வந்து அதாவது வந்து இந்த எல்லை செலவு கோடு வந்து கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது, இந்த இந்த ஏசி கோட வந்து வெட்டி செல்ற புள்ளியில தான் வந்து நிறுவனம் சமநிலை அடையுது. இப்படி இருக்கக்குள்ள வந்து அப்ப இந்த நிறுவனம் வந்து இந்த 0த்துல வந்து இந்த Q அளவு வந்து உற்பத்தி செய்யப்படுது. அப்ப இந்த 0த்துல இருந்து இவ்வளவு உற்பத்தி செய்யப்படும் பொழுது, இந்த நிறுவனத்திட வந்து எவரேஜ் ரெவென்யூ இந்த ஏஆர் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்ப நாங்க இந்த ஏசி சமன் ஏஆர்ன்னு சொல்லி இந்த எவரேஜ் ரெவென்யூ வந்து எவ்வளவா இருக்குன்னு சொன்னா 0 டூ அதாவது வந்து 0 டூ பி இதுதான் எவரேஜ் ரெவென்யூவா இருக்கும். இந்த நிறுவனத்தின் டோட்டல் ரெவென்யூ அதாவது டிஆர் எவ்வளவா இருக்கும்னா, இந்த ஓல இருந்து பிஏக்யூ தான் டோட்டல் ரெவென்யூவா இருக்கும். சரியா? அப்ப சராசரி செலவு. எவரேஜ் காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து இந்த ஓல இருந்து பி அளவு தான் எவரேஜ் காஸ்ட்டா இருக்கும். ஆகவே நிறுவனத்தின்ட வந்து மொத்த செலவு வந்து ஓபிஏக்யூவா இருக்கும். அப்ப இந்த நிறுவனத்துல வந்து மொத்த வருமானமும், மொத்த செலவும் சமனா காணப்படுறதால வந்து இங்க வந்து நார்மல் ப்ராஃபிட்டா இருக்கும். அப்படி இல்லாட்டினாங்க இந்த எவரேஜ் ஏசியும் ஏஆரும் சமனா இருக்க நிலையில வந்து நாம என்ன சொல்லுவோம்னா, நார்மல் ப்ராஃபிட் அடையுது. ஓகே. இத வந்து நான் உங்களுக்கு இந்த வரைபடத்தோட வந்து ஓகே. ஓகே. ஸ்டிக் நோட்ல நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன் நார்மல் ப்ராஃபிட். ஓகேயா? ஓகே. ஸோ இப்ப இந்த நாங்க நார்மல் ப்ராஃபிட் வந்து நாங்க சொல்லலாம் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அ டிஆர் சமன் டிசின்னு சொல்லி சொல்லுவோம். டிஆர் சமன் டிசி. டிஆர் சமன் டிசின்னு சொல்லி சொல்லுவோம்.
அப்படி இல்லாட்டி அல்லது ஏசி சமன் ஏஆர்னு சொல்லுவோம். ஏசி சமன் ஏஆர். ஓகேயா? சரி. இப்ப இங்க வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த எம்சி கர்வ் இருக்கு தெரியுமா? இந்த எம்சி கர்வ் வந்து இந்த எல்லை வருமானம், இந்த ஏஆர் கோடு இருக்கு, இந்த எவரேஜ் ரெவென்யூ கோடு, இந்த எல்லை வருமான கோட்ட வந்து இந்த எல்லை செலவு கோடு, இந்த எம்சி கோடு வந்து வெட்டி செல்லும். அப்படி வெட்டி செல்லக்குள்ள வந்து இந்த புள்ளி, இந்த ஏ புள்ளியில தான் நிறுவனம் வந்து ஈக்விலிபிரியம் அடையுது. நாங்க சொன்னோம் காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து ஈக்விலிபிரியம். சோ அதுக்கு ஒரு ஈக்குவல் ஓகே. இந்த ஷார்ட் ரன் ஈக்விலிபிரிமியம்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சோம். அப்ப அந்த ஈக்விலிபிரிமியம் வந்து சொல்லக்குள்ள வந்து என்ன சொல்றான்னா, இப்ப இந்த நிறுவனம் வந்து இங்க ஈக்விலிபிரிமியம் எந்த ஸ்டெப்ல அடையுதுன்னு சொன்னா, இந்த ஏஆர் கோடு. ஓகே. இந்த ஏஆர் கோட்ட வந்து இந்த என்ன செய்யணும், இந்த எம்சி கோடு அதாவது வந்து இந்த ஏஆர் கோட்ட வந்து இந்த எம்சி கோடு வெட்டி செல்ற இந்த ஏ புள்ளியில தான் வந்து நிறுவனம் வந்து ஈக்விலிபிரிமியம் அடையுது. சரியா? ஈக்விலிபிரிமியம் அடையுது. அப்ப அது இந்த ஏ புள்ளியில தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த எம்ஆர் கர்வ் வந்து இந்த ஏசி கர்வ் வந்து வெட்டி செல்லுது. அதுதான் வந்து என்னது, அங்க தான் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஈக்விலிபிரிமியம் ஈக்விலிபிரியம் அடையப்படுது. ஓகே. சரி. இத நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அடுத்த ஒரு விஷயம். இப்ப இந்த சிட்யூவேஷன்ல தான் வந்து இந்த சிட்யூவேஷன்ல தான் 0ல இருந்து அதாவது 0த்துல இருந்து Q அளவு என்ன செய்யுதுன்னு சொன்னா, நிறுவனம் வந்து உற்பத்தி செய்யுது. 0ல இருந்து Q அளவு வந்து நிறுவனம் வந்து புரொடக்ட் பண்ணுது. உற்பத்தி செய்யுது. சரியா? உற்பத்தி செய்யக்குள்ள ஒரு அலகுக்கான, ஒரு யூனிட்கான எவரேஜ் ரெவென்யூ அப்ப எவ்வளவா இருக்கும்னு சொன்னா, இந்த 0ல இருந்து இந்த P 0ல இருந்து இந்த P தான் எவரேஜ் ரெவென்யூ. அப்ப இந்த நிறுவனத்தின் டோட்டல் ரெவென்யூ வந்து எவ்வளவு இருக்கும்னு சொன்னா, இந்த OPAQ தான் டோட்டல் ரெவென்யூவா இருக்கும். அப்ப TR சமன் 0 சரியா? PAQ இதுதான் டோட்டல் ரெவென்யூ. ஓகே சார். டோட்டல் ரெவென்யூ அப்படி இருக்கக்குள்ள இந்த நிறுவனத்தின் வந்து சராசரி செலவு அதாவது ஒரு யூனிட்கான வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து இந்த ஓல இருந்து இந்த பி. அப்ப எவரேஜ் காஸ்ட் சமன் எவ்வளவு இருக்கும்? ஓல இருந்து பி. அப்ப அதுதான் நாங்க சொல்றோம் வந்து பாருங்க. ஓகே. இது 0ல இருந்து பி. 0 to P. அப்ப பாருங்க ஏஆர் சமன் ஏசின்னு சொல்லி நாங்க நிபந்தனை படிச்சது இங்க தான். சாரி. அப்ப இந்த ஏஆர் அந்த ஏசி வந்து ஓபிஆ இருக்கக்குள்ள வந்து அதாவது எவரேஜ் காஸ்ட் வந்து ஓபிஆ இருக்கக்குள்ள வந்து நிறுவனத்தின் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, அதே அந்த 0 பி ஏ கியூவா இருக்கும். அப்ப பாருங்க டிஆர் எவ்வளவா இருக்கு? 0 PAQ. டிசி வந்து 0 PAQ. ஆகவே அப்ப ஃபைனலி நிறுவனத்துல வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, ஏசி சமன் ஏஆர்ன்னு சொல்லலாம். அல்லது டிஆர் சமன் டிசின்னு சொல்லி நிபந்தனை செய்யலாம். இந்த ஏசி சமன் ஏஆர் அப்படி இல்லாட்டி டிஆர் சமன் டிசில வந்து தான் அப்ப ஷார்ட் ரன் ஈக்விலிபிரிமியம்ல பெர்ஃபெக்டிவ் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து நார்மல் ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ணும். அப்ப நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்குள்ள வந்து கண்டிப்பா என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த அதாவது வந்து இந்த எவரேஜ் ரெவென்யூ புள்ளி அதாவது இந்த சராசரி வருமானம், இந்த எவரேஜ் ரெவென்யூ வந்து மார்ஜினல் காஸ்ட் வந்து வெட்டி செல்ற புள்ளியில தான் அங்க சமநிலை அடையுது. அந்த ஈக்விலிபிரியம் அங்க சமநிலை அடையக்குள்ள தான் வந்து இந்த ஏஆர் சமன் அந்த ஏசியாவும், டிஆர் சமன் டிசியாவும் வந்து ஈக்குவல் அடைஞ்சு அங்க நார்மல் ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்றாங்க. ஓகேயா? அதே போல வந்து இத வந்து நாங்க சொல்றது லாஸ். அதாவது வந்து நட்டம் அடைகிறது. அப்ப நட்டம் அடைகிறதுக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஏசிய விட வந்து அதாவது வந்து ஏஆர் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இல்லாட்டி நாங்க இதுல வந்து பிய விட அதாவது வந்து
பிரைஸை விட ஏடிசி எவரேஜ் டோட்டல் காஸ்ட் அப்படி இல்லாட்டி எவரேஜ் காஸ்ட் வந்து கூடுதலா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப லொஸ் ஈக்குவல் பாருங்க ஏரியா பிபி, அதாவது வந்து லொஸ் ஈக்குவல் வந்து இந்த பி இந்த பி இந்த ஏபி இதுதான் லொஸ்ஸா இருக்கும். சரியா? ஓகே, நாங்க இப்ப இதையும் வந்து பார்ப்போம் இப்படின்னு சொல்லி. அப்ப இந்த அதே மாதிரியான விஷயம் தான். அதாவது வந்து இங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா படத்துல வந்து இந்த படத்துல வந்து இந்த ஏ புள்ளி இருக்கு தெரியும். அதாவது வந்து இந்த ஏ புள்ளி இருக்கு தெரியுமா? ஏ புள்ளியில தான் நிறுவனம் வந்து ஈக்விலிபிரியம் அடையப்படுது. அப்ப ஏ புள்ளியில ஈக்விலிபிரியம் அடையக்குள்ள வந்து அந்த நிறுவனம் வந்து இந்த 0 to Q அளவு வந்து உற்பத்தி செய்யுது. ஓகே. ப்ராடக்ட். ஓகே. அடுத்ததுக்கு போவோம். சரியா? ஸோ இந்த லொஸ்ஸ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இது வந்து லொஸ். சரியா? லொஸ்ஸ எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள வந்து இங்க பாருங்க. அப்ப இந்த ஏன்னு சொல்லி சொல்றதுல தான் வந்து ஈக்விலிபிரியம் அடையுது. இந்த ஏன்னு சொல்ற புள்ளியில தான் இந்த நிறுவனம் வந்து பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் வந்து ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் ஆஃப் த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. அப்படி இருக்கும் பொழுது இந்த 0 to Q 0 to Q தான் என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா அந்த நிறுவனம் வந்து உற்பத்தி செய்யுது. அதாவது ப்ராடக்ட் உற்பத்தி செய்யுது. அப்ப ஒரு அலகுக்கான ஒரு யூனிட்கான சராசரி வருமானம் ஏஆர் வந்து எவ்வளவா இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்த 0 to பிஆர் இருக்கும். இந்த 0 to பிஆர் இருக்கும். ஏஆர் சமன் எவ்வளவு? 0 to பிஆர். அதுதான் ஒரு அலகுக்கான சராசரி வருமானம். அப்ப மொத்த வருமானம் டோட்டல் ரெவென்யூ வந்து எவ்வளவா இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்த 0 to PAQ தான் டோட்டல் ரெவென்யூ. அப்ப டிஆர் சமன் எவ்வளவா இருக்கும்னு சொல்லி சொன்னா 0 P 0 0 Pல இருந்து அதாவது 0 P A Qவா இருக்கும். A Qவா இருக்கும். அப்ப ஓரலகுக்கான சராசரி செலவு அதாவது ஒரு யூனிட்கான வந்து எவரேஜ் காஸ்ட் வந்து ஒரு யூனிட்கான எவரேஜ் காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா அதே ஓபி அதாவது வந்து ஓபி இந்த ஸ்டார் அதுதான் ஓபி ஸ்டார். இதுதான் ஏசியா இருக்கும். ஏசின்னு சொல்லி சொன்னா 0 இருந்து இந்த P1 தான். இதுதான் வந்து இந்த P ஸ்டார் தான் வந்து ஏசியா இருக்கும். அப்ப மொத்த செலவு டிசி வந்து எப்படியா இருக்கும்னு சொல்லி சொன்னா அப்ப 0 P B Q அளவு தான். B Q அளவு தான் என்ன இருக்கும்னு சொன்னா டிசியா இருக்கும். அப்ப இங்க நாங்க சொல்லலாம் இந்த டோட்டல் ரெவென்யூ விட அதாவது வந்து டோட்டல் ரெவென்யூ விட டோட்டல் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா கூடுதலா இருக்கு. டோட்டல் ரெவென்யூ விட டோட்டல் காஸ்ட் கூட. அப்படி இல்லாட்டி ஓஆர் அப்படி இல்லாட்டி இந்த எவரேஜ் காஸ்ட் தானே. எவரேஜ் காஸ்ட் வந்து கூட இந்த எவரேஜ் ரெவென்யூ விட. இப்படி இருக்கக்குள்ள இந்த நிறுவனம் லொஸ்ஸ தான் சந்திக்கும். ஸோ அப்ப இங்க லொஸ்ன்ற அளவு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்த இந்த பி பி ஸ்டார் இங்க ஏ பி இதுதான் இந்த லொஸ்ன்ற அளவு. ஓகே. அதே மாதிரி சரியா? அப்ப இந்த நிறுவனம் வந்து லொஸ் அடைஞ்சோன வந்து, இந்த நிறுவனம் வந்து இந்த உற்பத்தி வந்து இந்த ஷட் டவுன் பாயிண்ட் அடையணுமா? அதாவது வந்து உற்பத்திய நிறுத்தணுமா? அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறது வந்து வருமானமும், அந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் அப்படி இல்லாட்டி இந்த எவரேஜ் காஸ்ட்ட வந்து ஈடு செய்றதுக்கு போதுமா இருக்கா? இல்லையான்னு சொல்லி அத டிபெண்ட் பண்ணி தான் அந்த டிசிஷன் எடுக்கும். அதாவது வந்து அந்த ஷார்ட் ரன்ல இந்த பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி வந்து ஷார்ட் ரன்ல வந்து என்னத்தான் லாஸ வந்து சந்திச்சாலுமே வந்து அந்த எவரேஜ் காஸ்ட்ட அப்படி இல்லாட்டி இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ட வந்து ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் ஒண்ணு கிடைக்குமா இருந்தா, நிறுவனம் தொடர்ந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கும். அப்படி இல்லாட்டி, அவங்க கிடைக்கிற வருமானம் வந்து அந்த எவரேஜ் மாறும் செலவுனா நாங்க படிச்சிருக்கோம் தானே. இந்த லேபரா இருக்கலாம், ரா மெட்டீரியலா இருக்கலாம். அப்ப அந்த மாறும் செலவை ஈடு செய்றதுக்கு போதாட்டி வந்து நிறுவனம் வந்து சந்தையை விட்டு
வெளியேறும். ஆகவே தான் குறுங்காலத்துல வந்து நிறுவனம் வந்து தொடர்ந்தும் தொழில்ல ஈடுபட எதிர்பார்க்கும் விலை, அதாவது பிரைஸ், சராசரி மாறும் செலவு, எவரேஜ் வேரியபிள் காஸ்ட் வந்து சமனா இருக்கணும்னு சொல்லி படிச்சோம். P சமன் ABC ஆகும். P சமன் ABC அப்படி இல்லாட்டி TR சமன் TVC இருக்கும். அப்ப அதாவது வந்து நிறுவனம் வந்து ஒண்ணு P சமன் ABC இருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த எவரேஜ் வேரியபிள் காஸ்ட்ட விட விலை வந்து கூடுதலா இருக்கணும். அதாவது சராசரி செலவு வந்து அந்த விலை வந்து ஈடு செய்யக்கூடியதா இருந்தா நிறுவனம் வந்து தொழில்ல தொடர்ச்சியா ஈடுபடும் சொல்லி சொல்ல முடியும். அடுத்தது பாருங்க சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். அப்ப இந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை வந்து எங்களுக்கு அதே மாரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதாவது சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்ன்னு சொல்லி சொன்னா, இந்த டோட்டல் காஸ்ட்ட விட டோட்டல் ரெவென்யூ வந்து கூட. இத நாங்க எக்ஸஸ் ப்ராஃபிட்ன்னு கூட சொல்லுவோம். சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அப்படி இல்லாட்டி எக்ஸஸ் ப்ராஃபிட்ன்னு கூட நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப இங்க பாருங்க. இந்த 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 இமேஜ்ல வந்து இந்த எல்லை வருமானம், இந்த ஏஆர் இருக்கு தானே? இந்த எவரேஜ் ரெவென்யூ இப்ப வந்து நாங்க சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ட பார்க்க போறோம். அப்ப இந்த எவரேஜ் ரெவென்யூ அதாவது வந்து இந்த எல்லை வருமான கோடு இருக்கு தானே? இந்த எல்லை வருமான கோடு வந்து இந்த எல்லை செலவு கோடு. இந்த ஏசி அதாவது வந்து எல்லை வருமான கோடு. இந்த ஏஆர் வந்து இந்த ஏசி வந்து வெற்ற புள்ளியில தான் நிறுவனம் இக்யூலிபிரியம் அடையுது. அதாவது வந்து அப்ப இங்க இக்யூலிபிரியம்னு சொல்லி சொன்னா அதாவது வந்து இதத்தான் வந்து நாங்க ஈக்விலிபிரியம். இந்த A புள்ளியத்தான் ஈக்விலிபிரியம்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து இந்த எவரே இந்த மார்ஜினல் இந்த காஸ்ட் இந்த எம்சி இதத்தான் வந்து இந்த எல்லை செலவு கோடு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து எல்லை வருமான கோட்டை. இந்த ஏஆர் எல்லை வருமான கோட்டை, எல்லை செலவு கோடு எங்கன வெட்டுதுன்னு சொல்லி சொன்னா, இந்த இங்கனத்தான் வெட்டுது. ஸோ இங்கனத்தான் வந்து என்ன நடக்குதுன்னா, ஷார்ட் அண்ட் ஈக்விலிபிரியம் ஆஃப் த பெர்ஃபெக்ட்லி கம்பேரிட்டிவ் இண்டஸ்ட்ரி. இந்த ஏ புள்ளியத்தான் நாங்க அத சொல்லுவோம். ஷார்ட் அண்ட் ஈக்விலிபிரியம் ஆஃப் அ பெர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. இப்படி இருக்கக்குள்ள வந்து நிறுவனம் வந்து சமநிலை அடையுது. அப்ப இப்படி சமநிலை அடையக்குள்ள வந்து அப்ப நிறுவனம் வந்து ப்ராடக்ட். ஓகேயா? அப்ப நிறுவனம் வந்து இப்ப ப்ராடக்ட்ட வந்து உற்பத்தி செய்யக்குள்ள வந்து எந்த அளவு ப்ராடக்ட்ட உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லி சொன்னா 0 டூ Q 0 டூ Q அளவு ப்ராடக்ட்ட உற்பத்தி செய்யும். அப்போ ஒரு அலகுக்கான சராசரி வருமானம், ஒரு யூனிட்கான எவரேஜ் ரெவென்யூ வந்து இருக்கும் எப்படின்னா, இந்த Oல இருந்து P Oல இருந்து P வரைக்கும் 0ல இருந்து P சாரி 0ல இருந்து P வரைக்கும் இங்க இருந்து இத வரைக்கும் எவரேஜ் ரெவென்யூவா இருக்கும். சரியா? சராசரி வருமானமா இருக்கும். அப்ப எவரேஜ் ரெவென்யூ ஓபியா இருக்கக்குள்ள டோட்டல் ரெவென்யூ நிறுவனத்துல வந்து டோட்டல் ரெவென்யூ எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த ஓபிஏக்யூவா இருக்கும். ஓபிஏக்யூவா இருக்கும் எவரேஜ் ரெவென்யூ. அப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு அலகுக்கான காஸ்ட்ட பார்க்கணும். அதாவது ஒரு யூனிட்கான எவரேஜ் காஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஏசி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இந்த ஓல இருந்து இந்த பி ஸ்டாரா இருக்கும். ஓ 0 பி ஸ்டார். இதுதான் வந்து ஓகே. எவரேஜ் காஸ்ட்டா இருக்கும். அப்ப எவரேஜ் காஸ்ட்டா இருக்கக்குள்ள வந்து அப்ப டோட்டல் காஸ்ட் வந்து எப்படி? டோட்டல் காஸ்ட் வந்து அப்ப 0 டூ இப்ப வந்து டோட்டல் காஸ்ட். அப்ப ஓ, பி, பி கியூவா இருக்கும். இதுதான் டோட்டல் காஸ்ட்டா இருக்கும். அப்ப இங்க வந்து சொல்லலாம், இந்த டோட்டல் ரெவென்யூவ விட டோட்டல் காஸ்ட் வந்து அதாவது வந்து டோட்டல் ரெவென்யூவ விட டோட்டல் காஸ்ட் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா
குறைவா இருக்கு. மொத்த வருமானத்தை விட மொத்த செலவு குறைவா இருக்கு. டோட்டல் ரெவென்யூ விட டோட்டல் காஸ்ட் குறைவா இருக்கு. அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம் எவரேஜ் ரெவென்யூ விட, அதாவது எவரேஜ் ரெவென்யூ விட எவரேஜ் காஸ்ட் வந்து குறைவா இருக்கு. ஸோ அப்படி குறைவா இருக்கக்குள்ள வந்து இங்க வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னா நாங்க எங்க சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னா இந்த 0 to P ஸ்டார், அதாவது 0 to P ஸ்டார், சாரி, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து இப்ப எங்களுக்கு இந்த சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் P A P P ஸ்டார் இதுதான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். இந்த P A B P ஸ்டார். ஸோ இதுதான் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஓகே. ஸோ இப்படித்தான் இந்த வரைபடம் வந்தா விளக்கணும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது வரைபடத்துல வந்து நாங்க சொல்லுவோம் என்னது, எம்ஆர் சமன் ஏஆர் வந்து ஒரே கோட தொட்டு செல்லுது. அதாவது எம்ஆர் சமன் எம்ஆர் சாரி எம்ஆர் எம்சி வந்து இங்க தொடுது. அப்படி இல்லாட்டி ஏஆர் எம்சி வந்து தொடுது. இங்க வந்து லொஸ்ன்னு சொல்லி சொன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து இந்த என்ன நடக்குன்னு சொன்னா பிரைஸுக்கு மேல தான் இந்த ஏசி கோடு இருக்கு. சரியா? சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னா பிரைஸோட கீழே இருக்கு. சரியா? இந்த வரைபடத்தை தெளிவா பார்த்து 2-3 தடவை ப்ராக்டிஸா வரைஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்தது த லாங் ரன் பிஹேவியர் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் த இண்டஸ்ட்ரி அண்டர் த பர்ஃபெக்ட் கம்பெடிஷன். அப்ப என்னத்தான் ஒரு நிறுவனம் வந்து குறுங்காலத்துல வந்து நார்மல் ப்ராஃபிட், எக்ஸஸ் ப்ராஃபிட், அதாவது லாஸ், இது மூன்றையும் வந்து சந்திச்சாலும் ஆனா லாங் டேர்ம், அதாவது நிறைபோட்டி நிறுவனத்துல வந்து என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா எதிர்காலத்து, அதாவது வந்து நாங்க சொல்றது வந்து என்ன சொல்றது, லாங் ரன்ல வந்து கண்டிப்பா வந்து அது ப்ராஃபிட்ட மட்டும்தான் ஏர்ன் பண்ணும். என்னத்தான் நிறுவனம் வந்து குறுங்காலத்துல வந்து நாங்க நார்மல் ப்ராஃபிட், அப்படி இல்லாட்டி எக்ஸஸ் ப்ராஃபிட், என்னது லொஸ்ஸா இருந்தாலுமே வந்து லாங் ரன்ல வந்து கண்டிப்பா வந்து நிறுவனம் வந்து ப்ராஃபிட்ட மட்டும்தான் ஏர்ன் பண்ணும். ஓகேயா? ஸோ இதுக்கான வரைபடத்தை தான் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியும் நிறுவனத்தையும். சரியா? ஸோ அதாவது வந்து இது ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்றதுன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து ஓகே, சாதாரண லாபம். சாதாரண லாபத்தை தான் உழைக்கும்னு சொல்லி சொல்லலாம். சாதாரண லாபம்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க படிச்சிருக்கோம் ஏஆர் சமன் ஏசின்னு சொல்லி, அதுதான் சாதாரண லாபம்னு சொல்லி சொல்றது. நிறை போட்டி நிறுவனத்தின் நீண்ட கால சமநிலை. உதாரணத்துக்கு சொல்ல போனா நிறை போட்டி நிறுவனம் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஷார்ட் ரன்ல வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஷார்ட் ரன்ல நார்மல் ப்ராஃபிட்டா இருக்கலாம், லொஸ்ஸா இருக்கலாம், சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டா இருக்கலாம். சரியா? சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டா இருக்கலாம். சரியா? ஆனா லாங் டேர்ம்ல வந்து கண்டிப்பா வந்து, அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா லாங் டேர்ம்ல வந்து சாதாரண லாபம், அதாவது நார்மல் ப்ராஃபிட்ட மட்டும் தான் ஏர்ன் பண்ணும். அது ஏன் நார்மல் ப்ராஃபிட்ட மட்டும் ஏர்ன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னா பாருங்க. இப்ப நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் வந்து இது வந்து இண்டஸ்ட்ரி, இது வந்து நிறுவனம், அதாவது வந்து லொஸ்ஸும் இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து லொஸ்ஸ கொடுத்திருக்காங்க. ஸோ ஓகே பாருங்க, இந்த நார்மல் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட்ட தான் வந்து இப்ப நார்மல் ப்ராஃபிட்ன்னு சொல்லி சொன்னா இந்த இதத்தான் அடையும் நார்மல் ப்ராஃபிட். ஓகே. ஸோ சரியா? ஓகே. அது ஏன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து ஷார்ட் ரன்ல வந்து நிறைபோட்டி நிறுவனம் என்ன செய்யணும், அந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அசாதாரண லாபத்தை, அதாவது வந்து அசாதாரண லாபம்னு சொல்லி சொன்னா, நாங்க சொல்லுங்க சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் உழைக்கும். எப்படி சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் உழைக்கும்னு சொல்லி சொன்னா, அதாவது இப்ப நிறுவனத்துல வந்து இப்ப அதிக அளவு நிறுவனங்கள் காணப்படுறனால, அதிக அளவான கொள்வனவு விற்பனை நாங்க படிச்சோம் தானே. அதாவது மெனி பையர்ஸ் அண்ட் சேலர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி கொள்வனவு விற்பனை எப்படி இருக்குள்ள வந்து சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ணும். இப்படி சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்றதால வந்து, அந்த லாப கவர்ச்சியினால, அந்த ப்ராஃபிட் வந்து நெறைய இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு கவர்ச்சியினால என்ன செய்றாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த அதிகளவான நிறுவனங்கள் வந்து உள்நுழையும். பிரவேச சுதந்திரம் இருக்கு தானே. என்ட்ரிக்கோ, எக்ஸிட்க்கோ எந்த ஒரு பேரியரும் இல்ல தானே. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா
உள்நுழையும். அப்படி உள்நுழையக்குள்ள வந்து இப்ப சந்தையில வந்து சப்ளை கூட தொடங்கிடும். இப்ப நிறைய இப்ப ஒரு 5 நிறுவனம் இருக்கு. சோ அதாவது அந்த அந்த லாப கவர்ச்சி அந்த ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்க நேரம் வந்து இன்னொரு நிறுவனங்கள் குடுக்கலாம். 5 நிறுவனம் வந்து இப்ப 10, 15 நிறுவனமா இருக்கும். அப்ப 5 நிறுவனம் 10, 15 ஆகக்குள்ள அப்ப சப்ளை என்ன நடக்கும்? கூட தொடங்கிரும். சப்ளை கூட தொடங்குனோன என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, அந்த குட்ஸ் அந்த பொருளோட விலை வந்து குறைய தொடங்கும். இப்ப நிரம்பல் அதிகரிச்சுட்டா எங்களுக்கு விலைய கூட்டி விக்க முடியுமா? விக்க முடியாது. அப்ப விலை வந்து என்ன நடக்கும்னா குறைய தொடங்கும். விலை குறைவடைஞ்சோன என்ன நடக்கும்னு சொன்னா, டோட்டல் ரெவென்யூ வந்து என்ன நடக்கும்? குறைய தொடங்கும். இப்ப பிரைஸ் குறைஞ்சா என்ன நடக்கும்? டோட்டல் ரெவென்யூ அப்ப விலையும் குறைஞ்சிருச்சு. சோ அப்ப என்ன நடக்கும்? மொத்த வருமானமும் குறைவடையும். அப்ப மொத்த வருமானம் குறைவடைஞ்சோன, அப்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, இந்த அசாதாரண லாபம். அதாவது வந்து அசாதாரண லாபம் நீங்க இந்த அசாதாரண லாபம்னு சொல்லி சொன்னா, நாங்க சொன்ன இந்த எக்ஸஸ் ப்ராஃபிட்டோ அப்படி இல்லாட்டி சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டோ இல்லாம போயிட்டு வந்து, நிறுவனம் வந்து நார்மல் ப்ராஃபிட்ங்கிற ஒரு கான்செப்ட்க்கு வந்துரும். நிறுவனம் வந்து நார்மல் ப்ராஃபிட்க்கு கான்செப்ட்க்கு வந்துரும். ஸோ இப்படி இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நிறுவனங்கள் வந்து இந்த அசாதாரண லாபம், அதாவது வந்து இந்த நார்மல் ப்ராஃபிட்ங்கிற விஷயம் வந்து அந்த மார்க்கெட்ல இருந்து போக வரைக்கும் வந்து புதிய நிறுவனங்கள் வந்து சந்தைக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். சரியா? சந்தைக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். சரியா? இது அதனால தான் வந்து நாங்க சொல்றோம், லாங் ரன்ல வந்து என்னைக்குமே வந்து அதாவது வந்து ஒரு நார்மல் ப்ராஃபிட்ட தான் வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். அதுதான் லாங் ரன்ல வந்து நார்மல் ப்ராஃபிட்ட வந்து தான் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி நாங்க சொல்றோம். ஓகேயா? பட் ஷார்ட் ரன்னா இருக்கக்குள்ள வந்து நட்டத்த அடையுமா இருந்தா, அதாவது ஷார்ட் ரன்னா இருக்கக்குள்ள வந்து நிறுவனம் நட்டத்த அடையுமா இருந்தா, நீண்ட காலத்துல வந்து பல நிறுவனங்கள் வந்து என்ன நடக்கும்னா, செயற்திறன் இல்லாம போயிரும். அதாவது எஃபிஷியன்சி இல்லாம போயிரும். அப்படி எஃபிஷியன்சி இல்லாம போக்குல தொழில விட்டு என்ன நடக்கும்? வெளியேற தொடங்கும். அந்த நிறுவனங்கள் இப்போ இப்ப எங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாப கவர்ச்சியில நாங்க மார்க்கெட்குள்ள போறோம். அப்படி போனோம்னு நெறைய நிறுவனங்கள் இருக்கு. அதனால வந்து பிரை சப்ளை கூடுது. சப்ளை கூடுறனால வந்து பிரைஸ வந்து குறைச்சு தான் விக்க முடியுது. ஸோ, அதால வந்து டோட்டல் ரெவென்யூ குறையுது. அப்ப இவ்வளோ நாள் வந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டா எடுத்துக்கிட்டு இருந்தவங்க வந்து இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நிறுவனம் போனனால நார்மல் ப்ராஃபிட்ட எடுக்குது. அப்படியே வந்து இருக்கக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா இந்த ஷார்ட் ரன்ல வந்து நிறுவனங்கள் வந்து நட்டத்த அடைய தொடங்கிருச்சுன்னா, ஷார்ட் ரன்ல வந்து நட்டம் அடையும் தானே, லொஸ் ஆகும் தானே. அப்படி லொஸ் ஆக தொடங்கக்குள்ள வந்து, இப்ப நீண்ட காலத்துல வந்து இப்ப லாங் ரன்ல வந்து பல நிறுவனங்கள் வந்து எஃபிஷியன்சி இல்லாம போயிரும். ஓகே. எங்களுக்கு இதுல வந்து இருந்தா இன்னும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நிறுவனங்கள் வந்து தொழில விட்டு வெளியேற தொடங்கும். ஸோ தொழில விட்டு வெளியேற வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த மார்க்கெட்ல இருக்க சப்ளை இப்ப திரும்பவும் குறைவடைய தெரியும். சப்ளை குறைவடைஞ்சோன பிரைஸ் வந்து என்ன நடக்கும்? திரும்ப இன்கிரீஸ் ஆகுவாங்க. விலை கூடுனா திரும்ப என்ன நடக்கும்? டோட்டல் ரெவென்யூ கூடத் தொடங்கும். டோட்டல் ரெவென்யூ கூடுனோன வந்து, அந்த நிறுவனத்துல வந்து நட்ட நிலைமை, லாஸ் எல்லாம் நீங்கி எகெயின் நார்மல் ப்ராஃபிட்ட வந்து நீண்ட காலத்துல அடைஞ்சும். அதனால தான் வந்து அப்ப இந்த நிறுவனத்துல வந்து நட்ட நிலைமை நீங்கும் வரைக்கும், அந்த நிறுவனத்துல வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிற அந்த நிறுவனங்கள் இந்த ஃபர்ம்ன்னு சொல்ற அந்த லாஸ் வந்து நீங்குற வரைக்கும் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நிறுவனங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கொண்டே இருக்கும் அந்த மார்க்கெட்ல. மார்க்கெட்ல எக்ஸிட் ஆக வந்து அந்த நிறுவனம் வந்து நார்மல் ப்ராஃபிட்ட வந்து லாங் ரன்ல அடைஞ்சு கொள்ளும். சரியா? ஸோ அதத்தான் இங்கன சொல்றாங்க. நார்மல் ப்ராஃபிட்ட அடைஞ்சு கொள்ளும். ஓகே. ஸோ இதுதான் மெயினான விஷயம். பாருங்க. இவங்க வந்து பிரைஸ் மேக்கர். அப்ப இண்டஸ்ட்ரின்னு சொல்றது வந்து இப்ப நாங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். இந்த பெர்ஃபெக்டிவ் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல இருக்க இண்டஸ்ட்ரி வந்து பிரைஸ் மேக்கரா, பிரைஸ் டேக்கரா இருந்தா பிரைஸ் டேக்கரான்னு கேட்கலாம். அது கண்டிப்பா பிரைஸ் மேக்கர். அவங்க தான் விலைய தீர்மானிப்பாங்க. அந்த கைத்தொழில் சந்தையில அந்த சந்தையில இயங்குற நிறுவனங்கள் தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, பிரைஸ் வந்து ஏ4ஆ இருப்பாங்க. அதாவது பிரைஸ் டேக்கரா இருப்பாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? பாருங்க பிரைஸ் மேக்கர்க்குள்ள வந்தா என்ன சொல்றது? சப்ளை அதாவது நிரம்பல் கோடு வந்து வெளிப்புறம் வந்து நகருது. நிரம்பல் கோடு வெளிப்புறம் நகர்வடையுது. சரியா? இது வந்து அந்த சந்தையில காணப்படுற தனியான ஒரு நிறுவனம் வந்து நீண்ட காலத்துல வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா, நார்மல் ப்ராஃபிட்ட தான் அடைய தொடங்கும். ஓகே. ஓகே.
இது வந்து லாங் ரன் ஈக்விலிபிரியம் வந்து காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் இட் ஓகே. காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொன்னா இப்ப என்னத்தான் இருந்தாலும் நிறைப்போட்டி நிறுவனங்கள் வந்து ஒரு போட்டி நிறுவனங்கள் காணப்படும் தானே. இப்போ போட்டி நிறுவனங்கள் காணப்படக்குள்ள வந்து இந்த விலையும் நிரம்பலும் போட்டியிட்டு தான் சமநிலை விலையை தீர்மானிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நிறுவனங்கள், அதாவது இப்ப நாங்க படிச்சிருக்கிறோம் வந்து இண்டஸ்ட்ரின்னு நிறுவனங்கள்னு சொல்லக்குள்ள வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய இருக்கும். எக்கச்சக்கமான நிறுவனங்கள் காணப்படும். அதுதான் பாருங்க இந்த ஷார்ட் மார்ஜினல் காஸ்ட், அதாவது என்ன ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட், அதே மாதிரி ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட், அதெல்லாம் சேர்ந்து அதே மாதிரி பாருங்க. இப்ப இது அதே தான் லாங் ரன் மார்ஜினல் காஸ்ட், லாங் ரன் எவரேஜ் காஸ்ட். இந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட்ல நாங்க படிச்சிருக்கோம், இந்த ஸ்கேல்னு சொல்லி ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். அந்த லாங் ரன் எவரேஜ் காஸ்ட், அந்த எல்ஏசி கர்வ்னு சொல்லி அந்த எல்ஏசி கர்வ்க்குள்ள தான் வந்து இந்த என்னன்னா இந்த ஷார்ட் ரன் மார்ஜினல் காஸ்ட், ஷார்ட் ரன் எவரேஜ் காஸ்ட் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். சரியா? ஸோ அதைத்தான் இங்க வந்து கொடுத்து இருக்காங்க. ஜஸ்ட் உங்களோட நாலேஜ்க்காக இந்த ஷார்ட் ரன் இது எல்லாமே சேர்ந்து தான் லாங் ரன் எவரேஜ் காஸ்ட் வருதுன்னு சொல்லி அந்த ஒரு நிறுவனத்துல. ஓகே. அடுத்தது வந்து இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் அண்ட் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. அதாவது வந்து இந்த நிறைப்போட்டி நிறுவனத்துல வந்து அதாவது வந்து வினைத்திறன், பொருளியல் வினைத்திறன் இருக்கான்னு சொல்லி நாங்க பார்க்கணும். ஓகேயா? அதாவது வந்து நீண்ட கால போட்டி சமநிலையில வந்து ஒவ்வொரு நிறுவனமும் வந்து அதாவது சராசரி செலவு, அதைத்தான் நாங்க எவரேஜ் காஸ்ட்னு சொல்லி சொல்றோம். வளைவுல வந்து குறைந்தபட்ச புள்ளியில தான் உற்பத்தி செய்யுது. அதாவது வந்து சராசரி செலவை விட குறைந்தபட்சத்துல தான் புள்ளியில தான் உற்பத்தி செய்யுது. இப்ப இதனால வந்து போட்டி தொழில வந்து உற்பத்தி வந்து மிக குறைவாக தான் உற்பத்தி செய்யப்படுது. ஏன் காரணம்னா அதிகளவான நிறுவனங்கள் வந்து உள்புகுந்துருச்சு. அப்போ அதிகளவான நிறுவனங்கள் வந்து உள்புகுந்த பிறகு வந்து குறைந்த அளவு தொழில வந்து உற்பத்தி செய்யறது மிக குறைந்த அளவு தான் உற்பத்தி செய்யப்படுது. அப்படி குறைந்த அளவு உற்பத்தி செய்யப்படும் பொழுது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு சாத்தியமான செலவு. அதைத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து லோவஸ்ட் பாசிபிள் காஸ்ட் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நிறுவனங்கள் எல்லாமே வந்து அதிக அளவு இப்ப நிறுவனங்கள் குறைவா இருக்கக்குள்ள வந்து அப்ப அதிக அளவு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சப்ளை செய்யறது குறைவா இருக்கும். அதனால பிரைஸ கூடுதலா வைக்கலாம். ஆனா லாங் ரன்ல வந்து நாங்க என்ன படிச்சிருக்கோம், இந்த பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல நிறுவனங்கள் வந்து கூடிக்கொண்டே போகும். நிறுவனங்கள் கூடிக்கொண்டே போகக்குள்ள சப்ளை வந்து என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா சப்ளை வந்து அதிகரிக்கும். சப்ளை அதிகரிக்கிறதால வந்து இப்போ உற்பத்தி செஞ்சதை எப்படியாவது விற்பனை செஞ்சுக்கொள்ள என்ன செய்யணும், பிரைஸ குறைப்பாங்க. அப்படி பிரைஸ குறைக்கக்குள்ள அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா பாசிபிலிட்டி காஸ்ட் ஆஃப் சொசைட்டி, சமுதாயத்துக்கு ஒரு சாத்தியமான செலவு உருவாகுது. அதைத்தான் எக்கனாமிக் எஃபிஷியன்சின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு நிறுவனமும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா தன் சொந்த லாபத்தை பற்றி மட்டுமே அக்கறை கொண்டிருந்தாலும் the event through each firm care only about the own profit. என்னதான் இருந்தாலும் தனித்தனியா நிறுவனங்கள் இருக்கக்குள்ள வந்து சொந்த லாபத்தை மட்டும் கருத்தில் கொண்டிருந்தாலும் வந்து ஒட்டுமொத்த போட்டித்துறையானது வந்து சமூகம் விரும்புகிற வெளியீட்டை வந்து மிக குறைந்த செலவுல உற்பத்தி செய்து வழங்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பெர்ஃபெக்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட்ல கண்டிப்பா எக்கனாமிக் எஃபிஷியன்சின்னு சொல்ற விஷயம் வந்து ஒண்ணு காணப்படுது. அப்ப அந்த ஒட்டுமொத்த போட்டித்துறை வந்து அதாவது வந்து நிறுவனம் தங்களோட என்னத்தான் லாபம் தனியா ஒரு நிறுவனம் செயற்படக்குள்ள லாபத்தை மட்டும் நோக்கி அடிப்படையா செயற்பட்டாலும் அந்த நிறுவனம் அதாவது வந்து அந்த சந்தை அந்த மார்க்கெட்டா இருக்கக்குள்ள வந்து ஒட்டுமொத்த போட்டித்துறை வந்து சமூகம் விரும்புற வெளியீட்டை மிக குறைந்த செலவுல இப்போ உதாரணம் சொல்லும்போது இப்ப நாங்க பார்த்ததே வந்து இந்த மரக்கறி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த சொசைட்டிக்கு வந்து ரொம்பவும் குறைவான எவரேஜ் காஸ்ட்ல அந்த சராசரி செலவுல வந்து தான் பொருளை வந்து விற்பனை செய்யறாங்க. அப்ப கண்டிப்பா பர்ஃபெக்ட் கம்பெடிஷன் மார்க்கெட்ல வந்து எக்கனாமிக் எஃபிஷியன்சி இருக்கு. ஓகே. ஓகே. இதுதான் வந்து நாங்க படிச்சோம். ஓகே. அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து நாங்க இந்த மனோபொலி மார்க்கெட்ட பத்தி நாங்க பார்ப்போம்.